இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே பிரமிழா சிவகுரு. ஆம், இன்னைக்கு நம்ம கூட அரங்கத்தில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. எப்போவுமே ஒரு சினிமா அது திரைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி ஒரு சிதறல்களாக கிடைக்கக்கூடிய பட தொகுப்புகளை பட காட்சிகளை ஒரு முழு நீள படமாக நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது, படத்தை தொகுத்து கொடுக்கறது நிச்சயமாக படத்தொகுப்பாளரோட பெரிய பணி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆரம்பித்த அந்த ஸ்டேஜ்லேருந்து அதோட எண்டு ப்ராசஸை சரியாக நமக்கு எடுத்துகிட்டு வர்றது திரைக்கு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக எடிட்டரோட வேலை தான். டைரக்டரை கூட எடிட்டர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் ஒரு சஜஷன் கேட்டு தான் அந்த படத்தை ஒரு சூப்பரான சக்ஸஸான படமாக மாற்றுறதுக்கு அவர்கிட்ட ஆலோசனை கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு பட தொகுப்பாளர் இன்னைக்கு உங்களுக்காக நம்ம அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைகிறதுக்காக காத்துட்ருக்கார். வேறு யாரும் இல்லை, பிஜு வி டான் போஸ்கோ. அவர் தான் நிறைய படங்களுக்கு அவர் பணியாற்றியிருக்காரு. அவருடைய அனுபவம் என்ன, எப்படி எல்லாம் படத்தொகுப்பில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் நேரலையிலையும் சார்கிட்ட நீங்கள் பேசலாம். அவர்கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை வரவேற்க வேண்டிய நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிடுங்க. நேயர் அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, புது வருஷம் எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? ரியலி எனக்கு சூப்பராக தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஆமாம், ஏன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ்க்கு இருக்குது. அது என்னுடைய ஃபஸ்ட்டு இப்போ இந்த இயர்க்கான ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் 3rd ரிலீஸ் பண்ணாங்க, 7G அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது இல்லாமல் தொடர்ந்து இந்த வருஷம் எனக்கு நிறைய படங்கள் ஏப்ரல் மேக்குள்ளே நிறைய படங்கள் ரிலீஸுக்கு இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்து தான் இருக்கிறேன். சூப்பர். அப்போ நிறைய படங்கள் வரிசை இருக்குது, நானும் பார்த்தேன். அந்த வரிசை வெயிட்டிங்கில் இருக்குது. ஆமாம். 2024 நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல சார், அந்த பாயிண்டில் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பட தொகுப்பை ஒரு அறைக்குள்ளே இருந்து நீங்கள் அப்படியே அதை முழுநீள படமாக்கி திரைக்கு கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ அந்த ஆரம்பம், அதுக்கான எண்டு, இந்த ஆரம்ப புள்ளியையும் அந்த முடிவு புள்ளியையும் தீர்மானிக்கிற அந்த இடத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப புள்ளிங்கிற சொல்கிறீங்க இல்லையா, அதுவே நீங்கள் ஒரு 50% கிராஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க. ஆக்ஷன் கட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஜென்ரலாக ஒரு எடிட்டிங்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணக்கூடிய டைம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சூப்பர், கரெக்ட். புரிஞ்சுங்களா? ஸோ நமக்கு ஆஃப்டர் ஷூட்டிங் போன பிறகு நம்ம எடுக்கிறதுங்கிறது அது ஒரு 50%, 50 இல்லை, மோர் தென் 50% ஆஃப் ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைமில் ஒரு எடிட்டிங் சென்ஸுங்கிறது ஒரு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி போயிடும். ஓகே. ஸோ அந்த எடிட்டிங்குடைய ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த படம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணி முடிச்ச பிறகு பை சான்சஸ் இன்னைக்குள்ள சிச்சுவேஷனுக்கு 100 டேஸ்னே இல்லாமல் இருந்தாலும் அந்த 100 டேஸ் ஒர்க்குக்கும் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஒரு எடிட்டருடைய பங்கு 100% இருக்குது. ஆமாம், அதில் கொஞ்சம் பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண போகிறலாம் இல்லை. பிகாஸ் அவ்வளோ தூரம் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒர்க் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நிச்சயமா. எனக்கு என்ன பாயிண்ட் நீங்கள் இப்போ ஸ்டோரி டிஸ்கஷன்லேயே உங்களோட வேலை ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த கதை முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்களா, இல்லை டைரக்டர் எந்த அளவு சொல்கிறாரு அப்படிங்கிறது ஏதாவது அதில் எதுவும் ஒரு லிமிட் இருக்கா? அதாவது இது டிபெண்ட் பை டைரக்டர்ஸ். ஓகே. ஆமாம், இது நம்மளை அப்படி சார்ந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. பெரும்பான்மையான எடிட்டர்ஸ் நிறைய சக்ஸஸ் எடிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு எடிட்டிங் சென்ஸ் பேசிக்கலி இருக்கும். எங்கே நம்ம எந்த டைமில் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி இது ஃபினிஷ் பண்ணுறோம், ஒரு சீனுடைய டூரேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டைரக்டராக ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகி அப்புறம் கோ டைரக்டர் இப்படின்னு அவங்க வரக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்
ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து முன்னாடி ஃபிலிம் ஃபார்மேட்டாக இருந்துச்சு, அப்போ அக்யூரேட்டாக கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணுவாங்க. நீங்கள் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் வந்து உங்களுக்கு கட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குமே தவிர்த்து மற்றபடி இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் வந்து அப்படி ஓகே ஃபுட்டேஜாக தான் இருக்கும். அதேமாரி செகண்ட் டேக் தேர்ட் டேக்னு ரொம்ப நிறைய இருக்காது. டுடே அப்படி இல்லை இன்னைக்கு. ஸோ இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவங்க ஆல்ரெடியே வந்து ப்ரீ பிளானிங் ஆட்டு செட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பண்ணக்கூடிய டைம் அதுலேருந்து வரக்கூடிய பெட்டர்மெண்ட், அதுக்கப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ்ங்கிறது அது செப்பரேட். இன்னொருத்தவங்க என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ்ல வருவாங்க அப்படின்னு சொன்னால் கதையை சொல்லக்கூடிய டைமில் இந்த ஆர்டரில், அதாவது ஒரு நட்பு ரீதியாக நம்ம படம் வச்சோம், இப்படி ஒரு நம்ம லைன் வச்சுருக்கோம், இந்த லைனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு, அப்படி இருக்கணும், அதை ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்படி போகக்கூடிய டைரக்டர்ஸும் இருக்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன, எந்த பிளானிங்கும் இல்லாமல் போயிடுவாங்க, பார்த்துக்கலாம், அது வந்து ஃபைனலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சிக்கலில் போய் தான் ஃபினிஷ் ஆகும். ஸோ வந்து என்ன மேட்டர் அப்படின்னா எடிட்டிங் சென்ஸோடு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் போஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு நம்ம கரண்ட்லியாக நிறைய இடத்துல பார்க்கணும். முன்னாடி வந்து கேமராலையும் அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு அது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது. பிகாஸ் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு ஆங்கிளில் ஒரு ஷாட்டு தான் வைப்பாங்க. ஒரு மாஸ்டர் தேவைன்னா அந்த மாஸ்டர் அந்த சீன் பிரிச்சுருவாங்க. ஓப்பனிங்கில் வந்து மாஸ்டரில் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு ட்ராலி போகிறோம், ஒரு மூமெண்ட் போகிறோம், வாட் எவர் இட் இஸ் இருக்குன்னா அதை பிரிச்சுருவாங்க, அதுதான் எடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா ஆங்கிள்லையும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, எதில் இல்லை அப்படின்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன மேட்டர் அப்படின்னா அந்த சேவ் பண்ணிடுவோம், இல்லைன்னா நமக்கு ஃபியூச்சரில் நம்ம போய் எடிட்டிங்கில் இருக்கக்கூடிய டைமில் ஷார்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ்டர், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு க்ளோஸ் எல்லாருக்கும் அப்படின்னு போதும். திருப்பி ஷூட்டிங் ஸ்பாட் போகிறது, அது திருப்பி ரீடேக் எடுக்கிறது, அந்த ஒரு பயத்தில். அதுக்கு ரீசன் என்ன மேட்டர் அப்படின்னா இவங்க பிஃபோர் ஆர்ட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான். ஜென்ரலாக பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ட்டு இருந்து வந்த இப்போ வரக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த ப்ரீ பிளானிங் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிரும். ஆமாம், இதுதான் கதை வந்து அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். அதை விஷுவல் ஆக்குறதுக்கு என்னென்ன வேல்யூ அதை மட்டுமே செய்வாங்க. ஆமாம், மற்றவங்க அப்படி கிடையாது. சிலவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். இப்போ டைரக்டர்ஸ் வந்து யார் ஹீரோ ஹீரோயின் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை ஓகே பண்ணும்போதே அவங்க எடிட்டர்ஸை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு கம்ஃபர்டபுள், அதாவது மற்றவங்க எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு 3-4 மெயின் டெக்னீஷியன்ஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஜென்ரலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்க ஒரு எடிட்டர், மற்றபடி மியூசிக் டைரக்டர்ஸு, கேமராமேன்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தான் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். ஒரு ஹவர்ஸ் பேசிக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டா ஒரு 3 hours இயர்ஸ்டாக பேசிடுவாங்களா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 hours நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டே இருப்போம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ணக்கூடிய டைமில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்மேட்ச், நீங்கள் சொல்றது எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிரதர் அது நம்ம இப்படி இருந்தால் அப்படின்னா அவருக்கு அது வந்து ஏற்றுக்கூடிய மனப்பக்கம் வரணும். அப்போ அந்த வேவ் லெங்த் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய விஷயங்கள். மற்றபடி நீங்கள் இல்லை அப்படின்னு கொஞ்சம் முரண்பாடாக இருந்தால் அவருடைய கற்பனை அதில் வந்து சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அது என்ன விதத்தில் அவர் வந்து உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அவருக்குள்ளே போய் அதை உள்வாங்கி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளுடைய இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட அது நல்லா இல்லைன்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக டக்குன்னு அடிச்சிட முடியாது. அதை வந்து நம்ம சொல்லக்கூடிய பக்குவம் எந்த விதத்தில் அவருக்கு வந்து சொன்னால் இது புரியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதுவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ரீசெண்ட்லி கூட ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் சார், அமீர் சார்லாம் பேசுவோம், அவங்க சொல்லியிருந்தாங்க முதல் வந்து சஜஷன் நாங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து எடிட்டிங் தான். அங்கே வந்து அவருடைய ஃபேஸை நாங்கள் பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். ஆமாம், அவர் ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு அப்படி திரும்பி அப்படி பார்ப்பாங்க, நாங்கள் அப்படி பார்ப்போம். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறது இங்கே தெரிஞ்சிடும். பட் இது வந்து நல்லா இருக்குனாலும் இப்போ என்னையை பொறுத்தவரையில் நான் நல்லா இருக்குன்னா அந்த ஆன் ஸ்பாட்லேயே செம்மையாக இருக்குது, சரியான இது அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், இதே பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு மறைமுகமான ஒரு இதுதான், ஒரு புரிதல் தான். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நம்ம சொல்லி இது பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேவ் லெங்த் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரியேட்டருக்கு, ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு எடிட்டருக்கு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணிடுவாங்க, சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக தான் போகும். அதாவது இதில் நீங்கள் சொன்னது
ஒரு முக்கியமான பாயிண்ட் புரிதல். ஆமா அது உங்க டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் ரொம்ப முக்கியம். ஆமா அதே மாதிரி நீங்க சொல்றது படத்தோட நன்மைக்கு அப்படிங்கறது அந்த ஆங்கிள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க வந்து வேற வேலையே ஆமா இருக்காது. இது வந்து 200% இதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ அவருடைய உழைப்பு ஒரு இயக்குனர் வந்து லேசிப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொடியூசர் ஓகே பண்ணி இத்தனை வருஷங்கள் போராடி இப்போ நமக்கெல்லாம் எடிட்டர்ஸ்க்கு நிறைய ஒர்க்குகள் இருக்கு, இது சம்பந்தம் இது இல்லாமல் இருந்தாலும். பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஹிட்டுங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து அவங்க பல முயற்சிகள் பண்ணி கொண்டு வராங்க. அவங்களுடைய கற்பனையும் அவங்க கொண்டு வந்து விஷுவல் கொண்டு வந்து இந்த படத்தை வந்து இந்த இவ்வளோ பெரிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை வந்து வரவேற்பை எடுத்து அவங்க அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய பங்கு 200% அவங்களுக்கு இருக்கணும். ஆமாம் அவங்க ஏன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுக்கு அது வந்து ஒரு ஒரு இயக்குனர் சப்போஸ் ஒரு ட்ரெண்ட் செட்டப்பை மாற்றுறாங்க ஒரு படம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு நம்ம பேக்ட்ராப்ல இருந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அது கண்டிப்பாக நம்ம செஞ்சு தரணும், அது நம்மளுடைய பங்கு. அப்படி பார்க்க வச்சோம்னா நம்மளுடைய இது என்னோட படம் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ என்னைய பொறுத்தவரை நான் ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா நான் டைரக்டே சண்டை போட்டுருவேன். ஒரு குவாலிட்டி இல்லை ஒரு சின்னதாக ஒன்று வந்துடுச்சு ஒரு காம்ப்ரமைஸ்னால் காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. இல்லை சார் அது பாசிபிலிட்டி கிடையாது. யார் கொடுத்தா அதில் கரெக்ஷன்ஸ்னா நோ கரெக்ஷன்ஸ் இல்லையா என்கிட்ட காணிக்காதுங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா பிகாஸ் வந்து நம்மளுடைய படம் அது என்னுடைய படம். அதனால வந்து அதில் வந்து 200 அதில் வந்து எந்த விதத்துலையும் சப்போஸ் அவரு கூட இன்னொரு ப்ரெஷரில் இருக்கலாம். ஒரு ப்ரொடியூசர் வந்து கேட்கலாம் என்னங்க ஆச்சு இன்னும் அவுட் வரல, நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, இல்லைன்னா நீங்கள் இப்படி 100 கேள்வி கேட்கலாம். ஆனால் அத்தனை கேள்விக்கும் நம்ம இந்த சைட்லேருந்து இல்லை சார் அது வந்து தப்பாக இருக்குது, அது கரெக்ட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துடும். அது வந்து அவுட்டாக வெளியில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அந்த டைமு. பட் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சு அவுட் வெளியில் வர சும்மா அதனுடைய எல்லாமே மறந்து போயிடும். அப்போ தான் நம்மளுடைய அந்த பெர்ஃபெக்டான அந்த ஒர்க்குடைய இது வந்து அங்கே தான் கிடைக்கும். இங்கே எங்கேயாவது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப தப்பாக போய் சேர்ந்துடும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தி நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வந்து அதுக்கு மேலே வந்து பொறுப்பு இருக்கோ அதை விட டபுள் மடங்கு நமக்கு இருக்கு. கண்டிப்பாக சூப்பர். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கத்தில் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எடிட்டர் பிஜு வி டான் பாஸ்கோ இருக்கிறாரு. அவரோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. சார்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் உங்களோட ஆரம்பம் ஏன் சினிமாவை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, என்ன காரணம் சினிமாக்குள்ளே வரணுங்கிற அந்த ஆர்வம் எப்போ ஆரம்பமாச்சு உங்களுக்கு? நான் ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் சைடில் ஒரு டிசைனர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆமாம் மெக்கானிக்கல் டிசைனிங் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சின்ன வயசில் வந்து டிஸ்கவரி சேனல்லாம் சும்மா டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஒரு கிரேஸ் வந்துச்சு. ஸோ அது சார்ந்து டிசைனிங் படிக்கணும்னு ஒரு சின்ன பேசிக்கலி எங்கள் ஃபேமிலி சைடு எல்லாருமே வந்து சிவில் சைடில் உள்ளவங்க எல்லாருமே இன்றைக்கும் சிவில் தான் இருக்கேன். நான் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல ஐடியா டில் நவ் சிவில் சைடில் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனிங்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு அத்துப்படி சின்ன வயசுலேருந்தே. ஸோ என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னால் நம்ம சிவில் சைடில் வரும். ஏன்னா பிகாஸ் நமக்கு இந்த சைட்லலாம் ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ காலங்கள் அப்படியே தாண்டி போச்சுமா எல்லாருமே இன்ஜினியரிங் சைடில் தான் அப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் கூட படித்தவங்க அத்தனை பேருமே இன்ஜினியர்னு சொல்லலாம். இன்ஜினியர் அப்படிங்கிறதுல படிச்சுட்டு நம்ம அவங்களுடைய கம்பெனினா ஒரு ஆவரேஜுக்கு டவுன் தான். ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து இந்த டிசைனிங் சைடில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ 98 ஐ திங்க் 10th அப்போது அந்த ஆனுவல் லீவில் நான் ஃபஸ்ட்டு டைமில் வந்து ஃபோட்டோஷாப் படித்தேன் ஸ்டார்டிங்கில். ஆமாம் அது வந்து ஒரு சும்மா அந்த ஹால் டிக்கெட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போகக்கூடிய டைமில் ஒரு ஆசை வந்துச்சு. அங்கே போய் அந்த டிக்கெட் அந்த ஹால் டிக்கெட்டுக்கு அந்த ஃபோட்டோ டிசைன் பிரிண்டிங் எடுக்க போகக்கூடிய டைமில் அந்த லேபில் பார்க்க சும்மா ஒரு ஃபோட்டோஷாப் வச்சு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு அப்போ இது என்ன மாதிரியான ஒரு படிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட சொன்னால் இது ஃபோட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேரு அப்படின்னாரு. சரி இது எங்கே படிக்கிறீங்க எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவர் துபாயில் இருந்தார். துபாயிலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு பெரிய லேப் அது நாகர்கோவிலில். ஸோ அந்த லேபில் ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ அந்த அண்ணன்ட்ட கூப்பிட்டு எனக்கு இது ஒன்று படிக்கணும், எனக்கு ஒன்று எப்படி எங்கே படிக்கணும் எது மேட்ரு அப்படின்னு கேட்குறேன். அப்போது அதுக்கான ஒரு கரெக்டான வே அவர்கிட்டையும் இல்லை எனக்கிட்டையும் இல்லை. அப்போ அவர்கிட்ட என்னென்னா கொஞ்சம் இது பண்ணி எனக்கு இதை சொல்லி தரணும், எவ்வளோ நாளில் படிக்கலாம் அப்படின்னு ஒரு 20-25 days ஆகும் அப்படின்னு.
எங்கே வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர். அப்போ ப்ரௌசிங் சென்டர்ஸ் தான் ரொம்ப இது. ரெண்டாவது வந்து கலர் மானிட்டர் வேணும். பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டரில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதுக்குன்னு ஒரு பிளேஸ் போட்டு அவங்களோட ஃப்ரெண்டோடைய ப்ரௌசிங் சென்டர் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதுக்கு வந்து டெய்லி அந்த ஹவர்ஸ் பேசிக்கில் அவங்களுக்கு பே பண்ணிக்கிட்டு அந்த ஈவினிங், அதாவது நான் ஆனுவல் லீவில் அப்போ அதுக்கு மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்போ தான் எக்ஸாம் முடிக்கிறேன்ல, முடித்த உடனே உடனே டைமிங் இது ஒரு 10-15 நாள். அதுக்கப்புறம் எங்கே போய் படித்தேன். படிச்சாச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆனால் சிஸ்டம் எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும்னு கூட தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட சிஸ்டம் இல்லை. முதல்ல வந்து சிஸ்டத்துக்கு ஃப்ரெண்டில் நம்ம உட்காந்து அந்த டைமில் பார்க்குறோம். அப்போ சிஸ்டத்துக்கு முன்னாடி தொடக்கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மானிட்டர்லாம் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கீபோர்டை நம்ம அன்னோன்னா ஒன்று இது பண்ண, நம்ம ஏதோ டச் பண்ணால் பயங்கரமான ஒரு எரர் ஃபெயில் வந்துருமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். பயங்கர பயமாக இருக்கும். ஸோ அவர் ஒர்க் பண்ணச்சுமோ அப்படியே பக்கத்தில் இருந்து அப்படியே பார்த்துட்டு நம்மளே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து இதை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் சிஸ்டத்தில் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டிங் டூல் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா ஒரு டிசைன் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. நமக்கு போகிறோம். பட் வந்து இது வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பிகாஸ் நமக்கு அதுக்கான சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இப்போ அதனால அது படிச்சுக்கிட்டேன். அது வந்து லைட்டாக இருக்குது, ஐடியா இருக்குது. அப்புறம் 11th 12th படிக்கணும். 11th வந்து எங்களுக்கு வந்து அதுவும் அந்த சுச்சுவேஷன் அமைச்சு, என்ன ஆனுவல் லீவில் கண்டிப்பாக எல்லாருமே கேட் படிக்கணும் அப்படின்னாங்க. அதில் சரி ஓகேன்னு போய் அந்த ஆட்டோ கேட் வந்து படித்தோம். வேறு வழி இல்லாமல் தான் படித்தது தான் அது. அதுக்கப்புறம் 12th படிக்கச்சும் நானாட்டே வந்து சரி இதை படித்ததுக்கு இந்த ஆட்டோ டிஸ்க்னு ஒன்று இருக்குது, சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிஸ்க் அதில் உள்ளட்டாது. ஸோ பேசிக்கலாக வந்து எனக்கு என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு டிசைன் சைடில் என்ன அறியாமல் எனக்குள்ள கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் நான் நினைப்பேன். ஒரு ஃபோட்டோஷாப்னு ஒரு சாஃப்ட்வேரு, கேடுன்னு ஒரு சாஃப்ட்வேரு, அதில் வந்து டாப் டிஸ்க்னு சொல்லிட்டு அதில் ஒரு. ஸோ இதை நம்ம படிச்சதுக்கு இது ஒரு பேசிக் ஐடியா. ஸோ எனக்கு என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம என்னதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த மெக்கானிக்கல் டிசைனிங், இந்த கார் இப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே அதுதானே வரும் ஜென்ரலாக. இப்படி ஒரு டிசைன் அப்படி பார்க்கச்சுமே இது சார்ந்தான விஷயங்களை நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்து 12th ஆனுவல் லீவு. அப்போ என்ன செஞ்சேன் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சும்மா தானே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டு அப்படி ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் படிக்க போனேன். அங்கே வந்து தான் எனக்கு வந்து வேறு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நிறைய டைம் ஃப்ரீ டைம். கிளாஸுங்கிறது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கு அங்கே என்ன சொல்லி தருவாங்க, ஹையஸ்ட்டாக போன ஒரு 1 hour கிளாஸ் இருக்கும். மற்ற நேரம் சும்மா இருக்கிறனால அங்கேயே இருந்து அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாகவே நமக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அப்போது அங்கே வந்து தான் வந்து இந்த ப்ரோஇ, யூனிட் கிராஃபிக்ஸு இதெல்லாம் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வந்து இது மெக்கானிக்கல் டிசைனிங் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போது என்ன அப்படின்னா, இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ப்ரொஃபஸர்ஸ்லாம் அங்கே இல்லை. அதாவது காலேஜ்லேருந்து சம் ப்ரொஃபஸர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம போய் படிக்கணும். அதுக்கு எதாவது டைமிங் இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். மற்றபடி வந்து எந்த இன்ஸ்டியூட்டோ இல்லை இதை சார்ந்த ஸ்டடீஸோ இல்லை. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரியான இருக்குச்சுமோ இதை படிக்கலாம் அப்படின்னு இருக்குச்சுமோன்னா, அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து பண்ணிட்டு வந்தார். ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து கேம் டெவலப்மெண்ட். அவருக்கு மானிட்டர் ரொம்ப ரொம்ப உள்ளுக்கு இருக்குது, இப்போ லாங்கில். அது ஒர்க் பண்ண சும்மா அவருடைய மானிட்டரில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த 2D அனிமேஷன் ஒன்று பார்க்குறேன். அந்த அனிமேஷன் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு கிளிக் ஆகுது. இது ஃபோட்டோஷாப்பில் டிசைன் பண்ணி இது மாதிரி ஒரு கேரக்டர், இது என்ன அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஐடியா. அப்புறம் சரி ஓகே இது என்னன்னு அவர்கிட்ட போய் கேட்குறேன். அவருக்கு வந்து விளையாட்டு தன்மையாட்ட சொல்லிட்டாரு, என்ன சும்மா அப்படியே போனோம்ப்பா, எப்படி அந்த ஃப்ளாஷுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேருக்கு ஒரு ஆட் கொடுத்துருந்தாங்க, அதுக்குன்னு சென்னையில் போய் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு வந்தோம். அது என்னன்னு பார்த்தேன் அப்படின்னா, இது எப்படி என்ன அவங்களே ஒரு 2 புக் கொடுத்துருந்தாங்க ஃப்ளாஷுக்கு. அது வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே அதில் தூக்கி வச்சுட்டார். நான் அந்த 2 புக்கு என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நம்ம ஒன்றும் ரீட் பண்ணி பார்த்தா அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது. பிகாஸ் நமக்கு அது வந்து இது தெரிஞ்சுருக்கணும், ஸ்கிரிப்டெல்லாம் ரைட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேலி இந்த மாதிரி அவங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் தெரிஞ்சதான் பண்ண முடியும். பட் இருந்தாலுமே அந்த புக்ஸை எடுத்து வச்சு நம்ம அந்த மேலாட்டமாக நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவ்வளோ நாள் இதில் ரன் பண்ணிட்டு இருக்கனால அந்த டூல்ஸ்னால் இதுதான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், அப்படி தான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தெரியுது. அதை சார்ந்தான ஒரு இதில் வந்து என்னென்னா, அந்த ஃப்ளாஷ் எடுத்து நானே சிஸ்டத்துலேருந்து ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிச்சுமா அதை கீ வைக்கிறது, அதுக்கப்புறம் அதில் கிரியேட் பண்ணது. அப்போ இதை ஃபண்டமெண்டலாக அதை பற்றி தெரியக்கூடிய டைமில் என்னென்னா, இது கேம் டெவலப்மெண்ட்டு, 2D கேம் டெவலப்மெண்ட் அப்படி தெரியுது. டெவலப்மெண்ட்னா நீங்கள் அவுட்லைனாட்ட ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணிக்கலாமே தவிர, மற்றபடி நீங்கள் அந்த கீ ஆப்ரேட் பண்ணதுக்கு எல்லாமே நீங்கள் டேலியோடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கச்சுமே இது என்னடா அப்படின்னு பார்க்கச்சுமே, இது ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. இது நாட்டி ஒரு மேன் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டீமாக இருந்து தான் ஒரு கேம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற டைமில். ஸோ ஒரு மல்டிமீடியாவில் ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸுக்கோ இல்லை நமக்கு வெளியில சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்னடா, ஏன்னா அதுவும் நான் சவுத் எண்டு
நாகர்கோவில். அவங்க போய் நம்ம இதை போய் யார்கிட்டையுமே நம்ம அன்றைக்கி சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போது அவங்ககிட்ட கேட்குறேன் இது எங்கே படிக்கலாம் எதை சார்னு. அப்போ இது வந்து சென்னையில் நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சரி ஓகே அது என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு தான் சென்னைக்கு வந்தேன். ஓகே, அப்படி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நான் உங்களை இந்த கொஷின் கேட்கும்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்கும்போது நீங்கள் கொஞ்சம் தயங்குனீங்க. எனக்கு இப்போதான் புரியுது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதில் அந்த ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் அந்த இடத்துல தான் ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து எந்த இடத்துல நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகுங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இல்லையா? கண்டிப்பாக அது அந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எப்படி அப்படின்னா அந்த பெரிய லேப் அது கலர் லேப். அந்த லேப்ல என்ன மேட்டர் அப்படின்னா 2 பேருக்கு மட்டும் தான் சேர் வந்து ஒரு ஏசி ரூம்ல ஒரு பெரிய ப்ளூ கலர் சேர் போட்டு ராயல்ட்டியாக 2 லுக் இருக்குதுன்னா அது 2 பேருக்கு தான். ஒன்று அந்த ஸ்டுடியோ ஓனர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும்தான். பாருங்க அது பெரிய வேலை. அப்போ நமக்கு என்ன இது மொத்தம் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோ பரபரப்பான ஒரு ஒர்க் போயிட்டுல இவங்க 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஸோ இந்த பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த சேருக்கான வேல்யூ புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் நான் இதை பார்க்குறேன். அப்பவும் வந்து அந்த ஒரு டிசைனருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அந்த லேப். ஏன்னா அவரை சார்ந்தும் மற்ற அவ்வளோ கிரியேட்டிவ் ஒர்க்கும் அங்கே போகுது. ஸோ அதனால நமக்கு அது என்னென்னு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த ஸ்பார்க் வந்து நமக்கு எந்த மொமெண்ட்ல வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் ஏற்படலாம். ஆனால் அதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிறோம்ல. எல்லாமே நான் தான் சொல்கிறேன் மேடம், எல்லாமே நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு காட் கிஃப்ட் வேணும். 200%. ஆமாம், நம்ம எதை சார்ந்து நம்ம ஏதோ பார்த்து ஓடிட்டு இருக்கிறோம். பட் நம்மளை சாராமே நம்மளை எழுதி பாருங்க. நான் போன ட்ராக் இப்படி இன்னைக்கு நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இதுக்கு எந்த அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் என்னன்னா நம்மளோட முயற்சி நம்மளோட தேடல் நம்ம அதை நோக்கி நம்ம போயிட்டு கூட டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் சொன்னது. நான் நம்மளே அப்படிதான் ஆரம்பத்தில் நம்ம வந்து படிக்கும்போது கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நம்மலாம் படிக்கிற காலத்தில் இன்னைக்கு வந்து எல்கேஜி பண்ணும்போது என்ன ஸ்மார்ட் போனை கண்டபடி யூஸ் பண்ணி கிளாஸே வந்துடுச்சு, முடிஞ்சிச்சு எல்லாம். ஆமாம், நமக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது தான். ஒரு கீபோர்டை தொடுறதுக்கு நம்ம ஒரு ப்ரௌசிங் சென்டர் போகிறோம்னாலே நம்ம ஒரு இவ்வளோ ஈகராக போவோம். நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது நம்ம ஏதோ பண்ணணும்னு போவோம். பட் நமக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இருந்து கூட நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச அந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டதுனால தான் உங்களால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுது. இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் லீவ்லெல்லாம் டெஃபினட்டாக எல்லா வீட்லேயுமே அது நடக்கும். ஒரு ஹார்ட்வேர் படிச்சுக்கணும். பொண்ணுங்களே வந்து கண்டிப்பாக ஹார்ட்வேர் தெரிஞ்சு அந்த டைமில் இப்போ ஜென்ரலாக என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே டைப்பிங் கிளாஸ் போவாங்க, இல்லைன்னா ட்ராயிங் கிளாஸ் போவாங்க. இதுதான் பெரும்பான்மையாக. அதுவும் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியில் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடியவங்க தான் அதை நோக்கியான ஒரு புஷம் இருக்கும். மற்றபடி எல்லாருமே லீவில் சும்மா தான் இருப்பாங்க. ரியலி நானும் வந்து அதான் நினச்சேன் எப்படிடா நமக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் அதில் போய் ஒர்க் பண்ண தான் தெரியும். அதுக்கு முதல்ல சொல்லுவாங்க நீங்கள் சிஸ்டத்தில் டைப்பிங் முடிச்சிட்டிங்களா, என்ன கிரேட் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் கீபோர்டில் கை. அதெல்லாம் உண்டு தான், அது தொட விட மாட்டாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம வந்து உடைச்சிட்டு அந்த நேரம் நமக்கு எப்படி அந்த டைமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதுதான் இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து 1 hour ஹார்ட்வேர் இருக்கும், மற்ற நேரம் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே என்ன எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்படி அழகாக ஒரு ட்ராவல் ஆகிருக்கு உங்களுக்கு. எங்கேருந்து அப்போ ஒரு மெக்கானிக்கல் டிசைனர் ஆகணும்னு இருந்து அப்படியே இதுக்குள்ளே வந்திருக்கீங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் வாய்ப்பு உடனே கிடைச்சிதா இல்லை அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி எதுவும் எப்படி கிடைக்கும்? நீங்கள் நினச்சி பாருங்க, சென்னைக்குள்ளே என்ட்ரியே கிடைக்கும். சென்னைக்குள்ளே என்ட்ரியே கிடைக்கும். தாம்பரம் தாண்டி உள்ளே வர்றதுக்கே அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. ஒன்றில் நீ வீட்டிலேருந்து மார்னிங் கிளம்பி இங்கே ஆஃபீஸ்க்கு வரதுக்கு இவ்வளோ திணறு இருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடைச்சிருமா? அது ரொம்ப கஷ்டம் தான் மேடம், அதுக்கான கஷ்டம். பட் என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால் காட் கிரேஸில் நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பட் என்னுடைய பின்புலமான உழைப்பு அதுக்கு அதிகமாக இருக்குது. நான் எந்த டைம் வேஸ்ட் பண்ணலை, அதுக்கான ப்ரீ பிளானிங். நான் வந்து என்னென்னா நம்மளால் ஏற முடிஞ்ச மதிலுக்கு மேலே தான் நம்மளால் ஏற முடியும். அதுக்காக வேண்டி நான் ஏறிடுவேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எங்கேயோ இருக்கிறத வச்சு நம்மளை ட்ரை பண்ண முடியாது. ஸோ என்ன மேட்டர்னா அதனால் வந்து நான் இதுக்குள்ளே டிசைட் பண்ணிட்டேன், இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், இப்படி தான் ட்ராவல் பண்ணணும், நமக்கான அங்கீகாரம்
அங்கீகாரங்கள் இப்படிலாம் இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு. பணம் மட்டுமே நம்மளுடைய இது கிடையாது. ஆமாம். ஸோ நம்ம இப்போ அதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கான தகுதி இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ணிடணும். நம்ம எல்லாத்துக்குமே ஆசைப்பட முடியாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன வேயோ அது எப்படி போனால் கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிறத ரொம்ப பிளானிங் பண்ணி தான் உள்ள நகர்னேன். அதனால தான் வந்து என்னால் வந்து உள்ளுக்கு போக முடிஞ்சிச்சு. இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியிலே நின்றுட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக டெஃபினெட்லி. ரெண்டாவது நமக்கு யாருமே இங்கே தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் சம்மந்தப்பட்டு யாருமே எனக்கு கிடையாது, பேக்ட்ராப்பும் கிடையாது. இந்த ரெண்டாவது எனக்கு முன் அனுபவங்கள் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நாங்கள் சவுத் பேசிக், எங்களுக்கு அங்கே அப்படி ஒன்று எங்களுக்கு படம் பார்த்தாச்சுன்னா கொலை செஞ்ச மாதிரி குத்தம். என்ன உண்மை இல்லைங்க, எனக்கு இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மட்டுமா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி தமிழ் எங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமை. எங்களுக்கு வந்து என்னென்னா ஒன்லி பைபிள் கோயிலுக்கு போனோம், இல்லை அடுத்த ஒன்றா வீட்டுக்கு வந்துடணும். இதை விட்டு வேறு எந்த என்டர்டைமுக்கும் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தேட்டர்லாம் வச்சு தெரியாமல் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் சரித்திரத்தை மாற்றி எழுதி வச்சுருவாங்க. இதோட என் வாழ்க்கை போச்சு. ஆமாம், அந்த அளவுக்கான ஒரு இது. ஸோ சினிமாங்கிறது வந்து அங்கே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இதை தான் கொண்டு போய் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன நினச்சாலும் வச்சு தான் 2012 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எனக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப ஹிட்டு. எங்கள் ஊரில் வந்து ஜங்ஷன், மெயின் ஜங்ஷனில் எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே சித்தப்பா பெரியப்பா அப்படி இப்படி குடும்பம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சித்தப்பா அவர் தான். அவங்ககிட்ட போய் எப்படியாக்க நம்ம பையன் வந்து படம் பண்ணியிருக்காப்புல, அவருக்கு ஒரு போஸ்டர் ஓட்டுருவோம் நன்றி தெரிவிச்சு. இந்த சினிமா போஸ்டர் இங்கே ஒட்டக்கூடாது, அவன் எதோ நம்ம வீட்டிலே இடம் கொடுக்கல. இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஏதோ சின்ன பேருக்கானுங்க அப்படி தான் இருக்குமே தவிர்த்து அது எந்த அளவுக்கான ஒரு புரிதல் இருக்குன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்கு. உண்மைதான், நீங்கள் சொல்கிற பாயிண்ட். ஏன்னா அதே இடத்துல இருந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? இப்போ நிச்சயமாக படம் பார்க்குறது அப்படின்னாலே அது ஒரு குற்றம், பயங்கரமான குற்றம். அப்படிதான் வீட்டில் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம இந்த ஃபீல்டுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சொன்னீங்க. நம்ம இன்னைக்கு அரங்கம் ஆன்லைன்ல எடிட்டர் பிஜு வி டான் போஸ்கோ அவரோட பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, இப்போ இந்த பாட்டு வந்து நீங்க நிச்சயமா ரசிச்சு கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச படம்னு கூட சொன்னீங்க சுந்தரபாண்டியன் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த படம் சுந்தரபாண்டியன் பொறுத்த வரைக்கும் பாடல்கள்லாம் இப்போ ஓரளவு சூப்பராக எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்களாகவே இருக்கு. இந்த பாட்டுலையும் உங்களோட எடிட்டிங் பங்கு இருக்குமா? டெஃபினெட்லி இருக்கும். இப்போ எஸ்ஆர் பிரபாகரன் சார் பொறுத்தவரையிலையும் அதான் நான் சொன்னேன் இல்லையா, டிபெண்ட் பை ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. சம் ஆஃப் ரிலீஸ் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சாங் டிபெண்ட் பண்ணி அவங்களே எடுத்துருவாங்க, ப்ராப்பராக அவங்க எடுத்துருவாங்க என்னென்ன கட்டுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சில படங்களில் வந்து என்னென்னா அப்படி இருக்காது. என்ன மேட்டர் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப டைமிங் எடுக்கும், ஏன்னா அந்த லைனுக்கு போய் உட்காரணும் சாங்ஸ். ஸோ அதுக்கான கொஞ்சம் டெடிகேட் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அதில் வந்து அதனுடைய முழு பங்களிப்பு அதில் இருக்கும் சாங்கை பொறுத்தவரையில். அப்போது எடிட்டிங்கில் பாட்டை பொறுத்த வரைக்கும் கூட எடிட்டிங்கோட பங்கு இருக்குது இல்லையா? கண்டிப்பாக அது மாண்டேஜஸ்ங்கிறது கண்டிப்பாக ஃபுட்டேஜ் கிடச்சிரும்ல சார், லிரிக்ஸோட இருக்கும், அவங்க ஷூட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதில் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா எந்த சீன் வந்து இங்கே வரணும், இது எப்போ என்ன வரணும் அப்படிங்கிறத, இல்லை டைரக்டர் சொல்கிறபடியே அப்படி போய்? இல்லை அப்படி கிடையாது, எல்லாமே இங்கே டிஸ்கஷன் தான். நம்ம இதுதான் இங்கே வரணும், இங்கே தான் இதில் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதான் நான் சொன்னேன், மோஸ்ட்லி வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து எந்தெந்த ரிலீக்ஸுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துருவாங்க. அப்படி பை சான்சஸ் எடுக்கலை, இல்லை இதை சேஞ்ச் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணி முடிச்ச பிறகு அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். சரி. ஸோ இதை விடையும் வந்து இதை ஓப்பனிங்கில் நம்ம போட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சாங்கில் உட்காரணும். பட் அந்த இது பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வந்து லெங்க்த்து, ஒரு விஷயங்களை நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டூரேஷன் அதுக்குள்ளே இருக்கணும். ஒரு 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது, பட் வந்து இந்த மாண்டேஜ் அதில் உட்காரணும், பட் டீட்டெயில் தெரியாமையும் போயிடக்கூடாது.
பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டைட்டாக கட் பண்ணி வச்சுச்சுன்னா அதனுடைய அந்த நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் என்னங்கிறது தெரியாமல் போயிடக்கூடாது. பட் அது அந்த மாதிரியான ஒரு சாங்ஸ் அதில் வந்து பெரும்பான்மையாக வந்து இந்த மாண்டேஜ் சாங்ஸ் தான் அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த இடங்கள் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். பட் இதை வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பண்ணுவோம். மற்றபடி உள்ள சாங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொரியோகிராஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் இருக்காது ஆல்மோஸ்ட். அது வந்து நமக்கு அவங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் செகண்ட் சாங்ஸுங்கிறது ரொம்ப ஈஸி ஒர்க் தான். இது டப்பு 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 டப்புன்னு ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ சுந்தரபாண்டியன் படம் நீங்க பண்ணியிருக்கீங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது படம் நம்ம எடிட் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு சைடில் இன்ட்ரெஸ்டிங் அது ஷூட்டிங் ஸ்பாட்டு மற்ற விஷயங்கள் ஒரே டைமில் ஒரே ஷூட்டில் ஃபஸ்ட்டு ஒரே ஷூட்டில் போய் முடிச்சுட்டு வந்த படம் ஒரு 92 டேஸு. அதில் வேறு இன்ட்ரெஸ்ட்டு. பட் என்னென்னா சேலஞ்ச் எங்கே இருந்துச்சு ஒரு எடிட்டராக எனக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடிட்டிங் லாஸ்ட்டு, அதாவது ஷூட்டிங் முடியக்கூடிய டைம்லேயே வந்து படத்துடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மொத்தமே அதனுடைய டேட் வந்து 27 டேஸ் தான், 1 மந்த் கூட கிடையாது. ஆஃப்டர் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒர்க்குக்கான வேலை. அப்போ வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரே டைமில் லாக் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நம்ம பண்ணலை. அந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி வரையும் கரெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது நான் அது பண்ணுறது வந்து ஃபிலிமில் பண்ணுறேன், டிஜிட்டல் கிடையாது. அப்போ நீங்கள் நினச்சது மாதிரி நீங்கள் எல்லா இடமும் கத்தியை டப் டப் டப்னு போட்டு கட் பண்ணுவோம் ஏதோ பண்ண முடியாது. அப்போது டைரக்டருக்கு அது முதல் படம். சசிகுமார் சார் அப்போ வந்து பீக்கில் அந்த டைமில் வந்து அவருடைய படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு படங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேலே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த 27 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு வந்து எங்கே மிஸ்டேக் நடந்தாலும் அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு தான் வரும். புரிஞ்சுங்களா? எங்கே மிஸ்டேக் நடந்தாலும், ஏன்னா பிகாஸ் நம்ம என் சைட்லேருந்து அவுட்டு கொடுக்குறது. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடியே வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் எடிட் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். வந்து ஒரு நாள் தான் கேப்பு, அடுத்த நாள்லேருந்து டப்பிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவுட் கொடுத்தாச்சு. டப்பிங் கொடுக்க இங்கே ட்ரிம்மிங் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே டப்பிங் போயிட்டுருக்கு, இங்கே ட்ரிம்மிங் போயிட்டே இருக்குது. அதுவும் சைமல் டைமாக அது பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாருக்குமே அவுட் வர கொடுக்கணும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுக்கணும், எஃப்எக்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு, அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங் போயிடுச்சு, அதுக்கப்புறம் டிஏக்கு லேபில் வந்து ஸ்கேனிங் போயிடுச்சிட்ருக்கு. அப்போது நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு ஃப்ரேம் நீங்கள் இப்போ ஏன்னா ஒரு ஃப்ரேம் போனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம். இதில் என்ன மேட்டர் அப்படின்னா ஒரு ஆள் 2 ஆளோட சஜஷனும் கிடையாது. இவங்க வந்து ஒரு கரெக்ஷன்ஸ், அவங்க சைட்லேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ், இவங்க வந்து எதை நம்ம பண்ணோம் எதை பண்ணலை, எந்த ரீலில் நம்ம கை வச்சுருக்கோங்கிறத நம்ம மெமரியில் கரெக்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியங்கன்னா இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டோம், நம்ம மியூசிக் டைரக்டர் கொண்டு கொடுத்துட்டு சார் இந்த ரீல் வந்திருக்குன்னு சொன்னால் அவரும் கன்ஃபியூஸ் ஆயிடும். இதில் எங்கே கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம 2 ஃப்ரேம் தூக்கி வச்சுருப்போம் தேவையில்லை அப்படின்னு, இல்லைன்னா இந்த சீனை எடுத்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி போட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து இது எங்கே நம்ம எந்த வேலையை பார்க்கணும், டைமிங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் டென்ஷன் தான். அப்போது என்ன மேட்டர் அப்படின்னா நாங்கள் வந்து ஒர்க் பண்ண வரேன். அப்போ வந்து அசோக் அண்ணன் தான் மேனேஜரில் அவர் சசிகுமார் சாருடைய பிரதர். அப்போ அவர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெய்லி மார்னிங் ஜாலியாக வந்துட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படி கூலாக போயிட்டுருக்கோம். எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க, என்னாச்சு அது இது எப்படிங்க அங்கே பார்த்துக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க, இதுங்க இப்படி தாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி நாடோடிகள் பண்ணச்சுமோ ஏதோ ஒரு படம் பண்ண வச்சுமோ நான்சிங்காகி போச்சு, இது பண்ணு என்னங்க எடிட்டர் நீங்கள் இவ்வளோ கூலாக இருக்கீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெட்டை வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரேம் கரெக்ஷன்ஸ் வந்துட்டால் கூட நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம் சார், அதை நம்ம இப்படி தான் லாஸ்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு இதாக இருந்துச்சு. அப்போது வந்து கரெக்ஷன்ஸுங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரில காலத்து ஒரு கரெக்ஷன் போகும், மத்தியானம் ஒரு கரெக்ஷன் போகும், சாயந்தரம் ஒரு கரெக்ஷன் போகும். ஒரு நாளைக்கு அப்படியே ரொட்டீனாக போயிட்டே இருக்குது. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிட்டு போகவே முடியாது. எந்த ஃப்ரேமை ஃபாலோ பண்ணிட்டு போகணும், யாருக்கு இருக்கலாம் கொடுத்தோம், யாருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு, யார் என்ன எந்த ரீலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானே தெரியாது. அப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிட்டு அந்த இதே மாதிரி நாங்கள் கியூபில் படம் பார்க்குறோம். கியூபில் அப்போ வந்து இதில் போட்டுரும், முதல்ல தேட்டருக்கு போட்டு பார்க்குறோம். பார்க்கச்சோம் அப்படி உட்காந்து எந்த கரெக்ஷன்ஸுமே கிடையாது. ஃபைனலில் எந்த டென்ஷனுமே யாருக்குமே கிடையாது. இந்த சைடில் என்னுடைய சைடில் இருந்து இல்லாமல் இருந்தால் ஐயோ எடிட்டர் இதை குழப்பம் பண்ணிட்டாரே, ஐயோ ஆடியோ நான் சிங்கிள் இருக்குது, இது இருக்காது, எந்த இதுவுமே கிடையாது. எவ்வளோ டென்ஷன் பண்ணாங்களோ அவ்வளோ கூலாக போய் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணேன். இது எனக்கு வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான் அந்த டைமில்.
ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம், பெரிய ப்ரெஷர் இருக்குது. பட் அவங்க எல்லாருக்குமே தாடி எல்லாம் வளர்ந்துடுச்சு. யாருக்கு அந்த டைம்லாம் இல்லை, தாடியோ ஃப்ரெஷ்ஷோ பண்ணக்கூடிய டைம் எல்லாம் இல்லை. படம் எப்பட முடியுது, எப்போ ரிலீஸ்க்கு வருது, ஆமாம். ரெண்டாவது பெரிய படம், உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக வந்துடுச்சு. அப்போ நீங்கள் வந்து பதட்டம் பண்ணால் அதில் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியாது. எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க? நான் வேலை பார்த்துட்டே இருப்பேன் மேடம், போயிட்டே இருப்பேன் மேடம். ஆமாம், எனக்கு இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது நான் எல்லா டைமும் ஒர்க் பண்ணுவேன். சில நாட்களில் நான் பார்த்துருக்கேன் எடிட்டர்ஸ் வந்து ஒரு 4-5 நாள் கூட. அதான் நான் அப்படி வேலை பார்க்க மாட்டேன். நான் வந்து அசிஸ்டன்ஸ் பெருசாக வச்சுக்கிறவே மாட்டேன். யாராவது கேட்டாங்க மட்டும்தான் அசிஸ்டன்ஸ் கொடுப்பேன். வருது ஜென்ரலாக ஒரு படம் ஷூட்டிங் பண்ணி முடிச்சோன்னே அந்த ரஷஸ் ஃபுல்லாகவே எனக்கிட்ட ரொம்ப கிளியராக இருக்கணும். சும்மா அந்த கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஒன் டே ஃபுட்டேஜ் வருது, இன்னொரு நாள் வரல, இதில் அவங்க டிபார்ட்மெண்ட் இல்லை, மற்றபடி டிஐடி நம்ம அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவோம், டேட் வைஸில் ஃபுட்டேஜ் என்ன எடுத்திருக்காங்க, ப்ராப்பராக இத்தனை மணிக்கு இத்தனை இதில் கொண்டு வந்துடணும். நீங்கள் இன்னொரு நாள் கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் அந்த வரக்கூடிய டைமில் ஃபைல்ஸ் கிளியராக கொண்டு வந்துடணும் அப்படின்னு கிளியராக சொல்லிடுவோம். அவங்ககிட்ட நம்ம பேசக்கூடிய அந்த இதில் பார்க்கச்சோ உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே தவறு நடந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க அந்த தவறுகள் பெரும்பான்மையாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சிங்க் பண்ணி ஆடியோ வந்து மிஸ் மேட்ச் ஆகி போச்சு, இல்லை கன்வென்ஷனில் வேறு ஒரு ஃபைலாக மாறி போச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டைமில் அது பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ நான் அதனால் எல்லாமே கிளியராக சொல்லிடுவேன், ஃபார்மேட் தான் வேணும், இந்த மாதிரி ஆடியோ சிங்க் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் எனக்கு எப்போ கொடுக்குறீங்க, ஹார்ட் டிஸ்கில் நேம் டேட்டில் கூட ப்ராப்பராக தான் இருக்கணும், அப்போ தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இல்லைன்னா நம்ம சொல்லிடுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட்டேஜ் வரக்கூடிய டைமில் இதை சார்ந்து இப்படியே நீ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரஷ் வந்துச்சுன்னா ரஷ் மொத்தமாக இறக்கிடுவேன் சிஸ்டத்தில் போட்டுக்கிட்டு, ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒரு ஃபார்வேர்ட் போவேன். இல்லைன்னா அதில் எனக்கு அது பார்க்க விட்ட டைமில் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த ரஷ்ல அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது ப்ராப்பராக இருக்கா, இல்லை இந்த சீன் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸாக எடுத்திருக்காங்களா, இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அந்த ரஷ்ஷஸ். இப்போ அது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே உங்களுக்கு அன்னன்னை கொடுக்கறதுனால ஏதாவது கரெக்ஷன் நீங்கள் சொல்லிடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக சொல்லிடுவேன், கண்டிப்பாக சொல்லிடுவேன். அது வந்து அன்னன்னைக்கு நான் இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் நீங்கள் இப்போ சொல்கிறது மாதிரி அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு வர வச்சிடும். அது வந்து அந்த ட்ராக்கே வேறு, இது வந்து வேறு. இது வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து அன்னன்னைக்கு உள்ளது வந்து 6 o'clock பேக்கப்னா 6:45 எனக்கிட்ட வந்து கொடுத்துடணும். நான் அதை வந்து 7:30 ரிசல்ட்டு சொல்லிடுறோம். பார்த்துடலாம், பார்த்துட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை இது வந்து தப்பாக இருக்குது, இல்லை இப்படி ஒரு ஷார்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுவோம். அவங்க டைரக்டர் வந்து ஒரு 1/2 hour அவர் வந்து பார்த்துட்டாருன்னா அவருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும். ஸோ இன்றைக்கி நம்ம இது இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட். அப்படி எந்த படத்துக்கு ஷூட்டிங் பார்த்தீங்க? ஸ்பாட்லேயே போய் பண்ணும்போது சுந்தரபாண்டி நான் ஸ்பாட்டில் தான் இருந்தேன். ஆமாம், கதிர்வேலன் காதல் நான் ஸ்பாட்டிங் தான் இருந்தேன். நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்கும் ஸ்பாட்டு தான் இருப்பேன். ஆமாம். இப்போ நான் ஜீவா சாரோடைய மொரிஷியஸில் போய் ஸ்பாட்டில் தான் அங்கேயே இருந்தேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டீம் அங்கே கொண்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அன்னன்னைக்குள்ளதை நமக்கு எடுத்துகிட்டு என்ன இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் அது அவங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும். ஓகே, டன், ஃபைன், நம்ம இதை இப்படி கரெக்ஷன் பண்ணிக்குவோம். எல்லா தவறுகளும் நம்ம வெளிப்படுத்தி சொல்லணுங்கிற தேவையில்லை, சரிப்படுத்திட்டாலே போதுமே. அதனால் அதை சரிப்படுத்திக்குவோம். சூப்பர். இப்போ நம்ம நேயர்கள் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க FBல, அதையும் நம்ம பார்த்துடலாம். மகேந்திரன் ஆகாரம் கிராமத்துல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேமலதா ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காங்க நமக்கு வாழ்த்து சொல்லி. பொன்னியமேடுலேருந்து வன்னை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். இதில் சிறப்பு அழைப்பாளர் எடிட்டர் திரு டான் போஸ்கோ அவரை நேரில் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். பல சுவையான தகவல் தந்துட்டுருக்காரு. தேங்க்யூ அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காரு. ஏழுக்கிணறுலேருந்து தேவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்தினர் அவருக்கு முதற்கண் வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக போகிறதுக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காங்க எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. சபரி மனோஜ் அவர் வந்து உங்கள் துறை நீங்கள் எதிர்கொண்ட நெருக்கடியான நிகழ்வு பற்றி பகிரவும்னு கேட்டிருக்காரு. சுந்தரபாண்டியன் பற்றியே நீங்கள் இப்போ அதை தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். சபரி மனோஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி கையாளுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பதிலும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லிடுவோம். அப்படியே சொல்லிடலாம். இல்லை, முதல்ல வந்து தெளிவு தான் மேடம். உங்களுக்கு எந்த டென்ஷனுமே இருக்காது. பிளானிங் வந்து ரொம்ப ப்ரீ பிளானிங்காக இருந்துக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி நல்ல டீப் அண்ட் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதை நம்ம செயல்படுத்த முடியுமான்னு நம்ம முதல்ல முயற்சி பண்ணி பார்க்கணும். அந்த முயற்சியில் நம்ம முழு ஈடுபாடு இருக்கணும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை கொடுக்காது.
புரிஞ்சுங்களா? உங்களால் எந்த சுமையை சுமக்க முடியுமோ அதை தான் நீங்கள் சுமக்க முடியும். எல்லாருமே சுமக்காங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் தூக்கிட்டு நம்ம போக முடியாது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ரிஸ்க்குங்கிறது எதுவுமே இல்லை. ஏன்னா பிஃபோராண்டே நமக்கு தெரியுது இது ரிஸ்கஸ்ட் பிளேஸ்ல நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம முடிவு பண்ணியாச்சு. நம்ம தெரியுது. ஏன்னா இங்கே வந்து கஷ்டப்படாமல் யாருமே பெருசாக சாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டால் தான் முடியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட முடியும் இந்த லைஃப்பில், நம்ம வந்து மொத்தமாக இழந்து தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இலக்குக்கு ரெடி ஆகிடணும். நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ அவரோட அவர் கேள்வி கேட்டதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த துறையை சார்ந்து இருந்தாலும் சரி தான், அதில் உள்ள நீங்கள் நல்ல புரிதல் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதை சார்ந்து நிறைய படிச்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும். என்னட்ட கேட்டால் டில் நவ் கூட நீங்கள் வந்து அந்த அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், டெய்லி இருக்கணும். உங்களோட சிந்தனையே அதை சார்ந்தே இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்பவுமே எந்த விதத்துலேயும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை அழகாக நம்ம அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பிரேம் அவர் பெரியநாயக்கன் பாளையம் கோவையிலிருந்து அனுப்பியிருக்காரு. சிறப்பு விருந்தினர் திரைப்பட தொகுப்பாளர் பிஜு வி டான் போஸ்கோ அவரோட உரையாடல் கேட்டதில் திரைக்கு பின்னால் உள்ள இவர்களின் உழைப்பு தெரிய வந்தது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா சொல்லியிருக்காங்க, அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து. நம்ம ப்ரோக்ராம்க்கே சிறப்பான வரவேற்பு, சிறப்பு விருந்தினர் பகிர்ந்தளிப்பு, உரையாடல் கேட்டு ரசிக்கிறோம். இனிமை தேனிசை கானமும் காற்றலையோடு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்து அவரும் திரைப்பட எடிட்டிங் அனுபவங்களை மிகவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சூப்பர், உங்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சிறப்புடன் தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. வான் போலே அந்த முதல் பாடல் கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸ்ரீனு அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு நல்ல போஸ்டரையும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. சபரி மனோஜ் சொல்கிறாரு, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களை எவ்வாறு கையாளுகிறீர்கள்? அவருக்கு தான் நிறைய கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. அடுத்து இன்னொரு கொஷினையும் சேர்த்தே போட்டிருக்காரு. ஆங்கில சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் எடிட்டிங் தொழில்நுட்பம் எவ்வாறு மாறும், அது நம்ம வந்து டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்த சங்க்ல எடிட்டிங் அந்த டெக்னாலஜி பற்றி நம்ம பேசணும், கண்டிப்பாக பேசணும். அது அப்போ அதுக்கான இதை நம்ம சேர்த்தே நீங்கள் பதில் சொல்லிடலாம். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களை எவ்வாறு கையாளுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து பெரிய கேள்வியே கிடையாது. அவர் வீட்டில் உள்ள 4 பேர் பார்த்தாலே 4 விதத்தில் புரிஞ்சு எல்லாரும் நம்மள மாதிரி யோசிக்க மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டா யார் யோசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு வந்து தொழில் ரீதியாக நிறைய கசப்பான அனுபவங்கள் சப்போஸ் பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதனால வந்து பை சான்சஸ் நம்ம வந்து சரியா இருந்தால் கூட தவறான விஷயங்களாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம். அவருடைய கேள்வியில் அது புரியுது. நம்மளுடைய விஷயம் என்ன மேட்டர் அப்படின்னா, நம்மளை சார்ந்த நம்ம மற்றவங்க எல்லாருமே, நீங்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா உங்களை சார்ந்தவங்க எல்லா பாசிட்டிவாக மாறிடுவாங்க. இல்லையா, நீங்கள் பாசிட்டிவான பர்சன் மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. நீங்கள் நெகட்டிவ் பர்சன் உங்களுடைய ட்ராவல் பண்ண முடியாது. நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்களை சார்ந்து நல்லவங்க கண்டிப்பாக உங்களை சுற்றி வந்துடுவாங்க. கெட்டவங்களுக்கு வரலாம் போகலாம், பட் அங்கே ஸ்டே பண்ணதுக்கு இடம் இருக்காது. ஸோ இவங்க வந்து முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்லா மாறிடும். அதை நம்மகிட்ட இருந்தே நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சோம். டெஃபினெட்லி, கண்டிப்பாக. ஓகே, எடிட்டிங் துறையில் அவரே தான் சபரி மனோஜ். சிவதாஸ் ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு காலை வணக்கத்தோட ஒரு போஸ்டரை சேர்த்து அனுப்பியிருக்காரு. சபரி மனோஜ் சொல்லியிருக்காரு, எடிட்டிங் துறையில் நீங்கள் இதை செய்தால் நன்றாக இருக்கும் என நினைத்த ஒரு விஷயம். அடடா, அடுத்தடுத்த கேள்வியா இருக்கு. இன்னொரு கேள்வியும், சினிமாவில் உங்களுடைய கனவு, வெற்றி தோல்வி எல்லாமே நம்ம நோட் பண்ணிட்டு அடுத்த சங்க்ல நம்ம பேசும்போது இதை பத்தி பேசிடலாம். அப்புறம் பாஸ்கர் சரவணன் அவங்க கைத்தட்டி பாராட்டியிருக்காங்க. சபரி மனோஜ் ஆன்மீகத்தை பற்றி உங்களுடைய கருத்து அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நம்ம என்ன நம்புகிறோமோ அதுதானே இல்லையா. அடுத்து மேலப்பேட்லேருந்து தயாளன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ரேவதி ராஜன் பாபு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கம், சிறப்பு விருந்தினரோட உரையாடல் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்ரமணியன் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. நசீமா சொல்லியிருக்காங்க, சிறப்பு விருந்தினருக்கு நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கர் தூசி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அன்புராணி
எடிட்டர் டான் போஸ்கோ அவரோட திரை அனுபவங்கள் பகிர்வு அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, தவறுகளை வெளிப்படுத்த அவசியம் இல்லை, சரிப்படுத்துவது சிறப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னதை நோட் பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ஒரு சிறப்பான பேச்சா இருக்கு, அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க பாயிண்ட் எடுத்துட்டு குப்புராமன் குரோம்பேட் நெமிலிச்சேரியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பாட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் ஒரு கேள்விக்கு மட்டும் சபரி மனோஜோடதை நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, எல்லாரும் அவரோட கேள்விகள் எல்லாம் சிறந்த ஆனால் ஒருத்தராக கேட்டிருக்கிறது தான் நமக்கு குழப்பம் வருது தருது. அந்த கேள்விகள் எல்லாம் நல்ல கேள்விகள். பாயிண்ட் தான். பட் நம்ம வந்து இப்போ ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேலே வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். நிறைய கொஷின். ஓகே, என்ன கேள்வி என்னென்ன கொஷின்னா, சினிமாவில் உங்களுடைய கனவு பற்றி, அது நம்ம நிச்சயம் கனவுங்கிற போது பேசுவோம். ஓகே, கனவு. வெற்றி தோல்விகளை எவ்வாறு கையாளுகிறீர்கள், அதுக்கு வேணா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கனவுகள் கூட ஒரு லைன்ல சொல்லிடலாம். இதுதான் ரொம்ப டீப்பாக சொல்லுங்க. கனவு சொல்லிடுங்க. கனவுங்கிறது எனக்கு ஒன்றே ஒன்று தான் மேடம். எனக்கு வந்து நான் என்னைக்கு நான் சிஸ்டத்தில் உட்காந்து நான் ஃபஸ்ட்டு சீரியல் தான் பண்ணேன். சீரியல் பண்ணக்கூடிய டைமில் உண்மையாக சொல்கிறேன், இந்த கீபோர்டு வந்து எந்த கீ எதில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா பஞ்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் ஏற்றணும். நான் ஒரு காலத்தில் வந்து சில கடைகளுக்கு போச்சுமோ, இந்த சரவணா ஸ்டோர் இதெல்லாம் முதல்ல வரக்கூடிய டைமில் அங்கே வந்து யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த இந்த கால்குலேட்டர் வந்து போடுவாங்க, டக்கு 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 டக்கு. அப்போ பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், எப்படிடா இவங்க வந்து இவ்வளோ ஸ்பீடு அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் நான் என்னையை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கேன், நான் எடிட்டிங் பண்ணுறதை பற்றி. ஏன்னா கீபோர்டில் எந்த கீ எதில் இருக்குன்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஏன்னா அட் அ டைமில் 3 மெகா சீரியல் கொண்டு போனேன். அப்போ ஸ்பீடுங்கிறது நார்மல் ஸ்பீடில் இருந்தால் உங்களுக்கு தெரியாது. அவங்க சீன் பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இங்கே சீன் முடிச்சிருவேன். நீங்கள் எதை தானே சொல்ல வரீங்க பார்த்துக்கோங்க அப்படி. இல்லை, நான் என்னுடைய பெருமைக்காக சொல்ல வரல. அது எதுக்கு அப்படி சொன்னேன், எனக்கு தெரியலன்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன, அதோடி கடந்து நம்ம பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே கை வந்து ட்ராவல். இப்போ நீங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மிக்சிங்கில் கை வந்து கரெக்டாக அதில் போயிடுறது இல்லையா, அது மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இது. ஸோ எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு படம் ஸ்டார்டிங் இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தை ஒர்க் பண்ணி முடிச்சு லாக் பண்ண சும்மா எழும்பணும். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி தான். அப்படி ஒரு ஆசை இருக்குது. ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணணும். ஆமாம், அது ஒரு 3, 4, 5 டேஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ பேர் சாதிக்கிறாங்க. அதேமாதிரி எனக்கு ஒரு ஆசை என்ன, ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து அதுக்கான ஒரு இயக்குனருக்கும் அதுக்கான ஒரு கதை அமைப்பும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லைவ்ல எனக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜ் வருது இல்லை, நீங்கள் இப்போ கேட்டிங்களே, அந்த ஃபுட்டேஜ் அப்படியே சிஸ்டத்தில் காப்பி பண்ணுறதுலேருந்து அதை வந்து கரெக்டாக எடுத்து அந்த சாங் கட் பண்ணி ஓப்பனிங் கொடுத்து அதுக்கப்புறம் டைட்டில் இருந்து எப்படி சென்சார் கார்டில் இருந்து ஒரு எண்ட் ஸ்க்ரோலிங் டைட்டில் போடுறோமோ அது வரையும் ஒரு எடிட்டர் என்னென்ன வேலை பார்க்குற ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து ஒரு அது மட்டும் தான் என்னுடைய கனவாக இருக்குது. நிச்சயமா நிறைவேறும். ஓகே, நிச்சயம் பண்ணுவீங்க. நீங்கள் சொன்னதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேசிகிட்டு இருந்ததுலேயே எனக்கு தெரியுது எங்கே இருந்து இப்போ எந்த பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. இதையும் நிச்சயமாக தொடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட மற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அங்கே இங்கேன்னு நீங்கள் எங்கேயும் போகாமல் கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.2. படத்தொகுப்பாளர் பிஜு வி டான் போஸ்கோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட நேரத்தை மாற்றிருக்காரு, அதுவும் பயனுள்ளதாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒரு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக்கான கேள்விகளுக்கு கூட ரொம்ப அழகாக அடித்து நகர்த்தி பதிலையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு சார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சபரி மனோஜ் நிறைய கேள்விகளை வச்சுருந்தாரு. அது சார்ந்த அவருடைய கனவு என்ன அப்படிங்கிறது கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சார், இப்போது அவர் நிறைய கேள்விகளை வச்சார். இதில் வந்து முக்கியமானது வந்து டெக்னாலஜி. எந்த அளவு வந்து டெக்னாலஜிங்கிறது எடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிச்சயமாக அது சார்ந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த அந்த எடிட்டிங் இதுக்கும் இன்றைக்கும் எப்படி இருக்குது? எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. அப்டேட்டுங்கிறது வந்து நமக்கு வந்து அப்டேட்
ரிஸ்க்குங்கிறத நம்ம வந்து நம்ம உள் வாங்குறத பொறுத்து இருக்குது. நீங்கள் அதை ரிஸ்க்கு நீ நினச்சிக்கிட்டீங்கன்னா ரிஸ்க்கு, ஓகே நீங்கள் ஈஸின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை. சூப்பர். ஸோ முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ நம்ம ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அதான் கேட்டேன். பட் ஆனால் இதை வந்து எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோச்சுன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுவரையும் அப்டேட் நான் கிட்ட மட்டும் இந்த 15 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 4 சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸுக்கு இப்போ சாஃப்ட்வேர் வந்து யாருமே வந்து எடிட்டிங் பெருசாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து கலர் கரெக்ஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் டாவின்ஸில் தான் எடிட் பண்ணுறேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால், டாவின்ஸ் தான் இன்றைக்கி எல்லாம் அங்கே தான் ஃபைனலே போகுது. நீங்கள் அதே ஒர்க் பண்ண சும்மா உங்களுக்கு அந்த இடிஎல் சிங்க் பண்ணணும், இப்படி ஏகப்பட்ட ஒர்க் உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிடும். என்னுடைய ஒர்க்கிங் ஃபைல் அவங்களுக்கு அப்படியே ஃபைனல் ஒர்க். ஸோ பட் ஏன் இந்த டாவின்சியில் ஒர்க் பண்ணணும்னா அந்த டூல்ஸ் இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கா? இது வந்து நான் எனக்கிட்டையும் படங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருக்க சும்மா நீங்கள் டக்குன்னு ஓஎஸில் மாற்ற முடியாது. ஒரு ஃபைலை காணாமல் போயிடுச்சு இல்லைன்னா ஒர்க்கிங் ஃபைலில் போயினா நீங்கள் மறுபடியும் அதை நம்ம பண்ணிட முடியாது. அதனால எனக்கு இது எந்த கேப் கிடச்சுன்னா கொரோனா டைம் தான் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பிடிச்ச ஒரு 2 இயர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப்படி இருந்துச்சு. அவ்வளோ ஃபைல்ஸையும் வந்து இந்த சாஃப்ட்வேரை ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலோட அப்டேட்ஸ்லாம் எடுத்து அதுலேயே வந்து கொரோனா டைம்லேயே நிறைய பேருக்கு வந்து கிளாஸஸ் எடுத்து, ஏன்னா முதல்ல வந்து நான் ஃபேக்கல்ட்டியாக இருந்திருக்கேன். ஸோ வந்து என்ன கரெக்ஷன்ஸ் வரும், இப்போ எனக்கே நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் நிறைய ஒரு கேள்வி கேட்கும் தான் நமக்கே தெரியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வந்து அதனால தான் நம்ம நிறைய கிளாஸஸ் எடுக்கிறோம். அப்போ அவங்க கேள்வி கேட்க சும்மா நமக்கு புரிஞ்சுக்கும், ஓகே இந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் வரப்போகுது, இதை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. எரரும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குச்சுமா எரர் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டஃப்பு தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதுமாரி இவ்வளோ இவ்வளோ இதாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் அதனுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாமே மாறி போயிருக்கும். அந்த ஃபைல் ஃபார்மேட்டு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் நீங்கள் இதெல்லாம் வெளியில் போய் வந்து ஒரு ரீசனை சொல்ல முடியாது. சார் இப்படி ஒரு ஃபைல் இதுனா சொல்லிட்டு நம்மளை இடியேட்டியாக ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம அதை பிரில்லியண்டாக தான் ஹேண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 2 இயர்ஸ் வந்து அந்த கொரோனா டைமில் அப்படி டோட்டலி அப்டேட் பண்ணி தான் சாஃப்ட்வேரே இது பண்ணேன். ஏன்னா எஃப்சிபி தான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எஃப்சிபி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இருந்து பார்க்கக்கூடிய டைமில் நமக்கு இது என்டர்லி இன்றைக்கி சேஞ்ச் ஆமாம் இருக்குது. எல்லா சாஃப்ட்வேர்லையும் இந்த சாஃப்ட்வேர் தான் உங்களுக்கு 6 months ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது. ஸோ நீங்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறான், நமக்கு இன்னும் டூல்ஸ்லாம் என்ன ஃப்ரீயாக இருக்குது, டூல்ஸுங்க நிறைய இருக்கும். எல்லா டூல்ஸும் நம்ம படிக்கணும்னு தேவை கிடையாது. நமக்கு எதை சார்ந்து நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான அப்டேட். ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட்ஸ் வந்து இருக்கிறது கண்டிப்பாக தேவை. இன்னும் எனக்கு இப்போ இன்னும் நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் இந்த கீபோர்டு இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்னெல்லாம் டச் ஸ்க்ரீனில் போயிட்டு டக் 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 டக்னு வந்தோமா அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஈஸியாக டப் டப்னு முடிஞ்சிடும். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சினிமாவில் எதிர்பார்க்குறேன். இன்னும் அந்த அதாவது இன்னைக்கு இந்த ஷூட்டிங் ஃபார்ம் அங்கே இருந்து போயிட்டு அங்கேருந்து கன்வெர்ட் பண்ணி சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாம் ஒய்ஃபை மெத்தடில் எல்லாமே வந்துடணும். அங்கே நடக்கிறது டக் டக்குன்னு இங்கே நம்ம கேப்சர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். நான் என்னென்னா ஒரு 2010 வந்து சிங்கப்பூரில் முதல் மெகா நான் தான் எடிட் பண்ணேன். சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு மெகா வந்து சேனலுக்கு நான் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்போது எனக்கு அங்கே நிறைய சான்சஸ் இருந்து அங்கே உள்ள ஸ்டுடியோஸ் போகிறதுக்கு உட்லாண்ட்ஸில் இருக்குது அங்கே. அப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேட்டஸ்ட் என்ன இருக்குதோ இன்க்ளூடிங் ஒரு கேபிள், இன்னைக்கு எந்த கேபிள் வந்து லேட்டஸ்ட் கேபிளோ அந்த கேபிள் இன்க்ளூடிங் அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம வந்து இப்போ ஒரு மைக் இருக்குது, இந்த மைக் வந்து கேட்குதா கிளியராக கேட்குதில்ல, இது போதும் அப்படிங்கிறது இல்லை. ஒயர்லெஸ் வந்துச்சா இதெல்லாம் ஒயர்லாம் ரிமூவ் பண்ணுங்க, அதை கொண்டு வந்துடுங்க. இப்போ மானிட்டர் என்ன ஹைட்ராலிக் மானிட்டர் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறதுல எல்லாம் சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டைமில் அவ்வளோ இதுவும் பார்க்கக்கூடிய டைமில் நம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப. பட் அங்கே சினிமா நம்ம எதிர்பார்த்த ஃபீல்டு கிடையாது, அதனால தான் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். இல்லைன்னா எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப வசதி. ஸோ வந்து என்ன மேடம் அந்த மாதிரி அப்டேட் இருக்கிறது வந்து நமக்கு ஈஸி டு ஒர்க். இன்னும் நிறைய வரணும், இன்னும் நம்ம ரொம்ப டெல்லியில் இருக்கணும். அதான் வேலை ஈஸி ஆகுது. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். அதாவது அப்டேட்டை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கே ஒரு தெரியாமல் ஒரு பெரிய சேஞ்சை நமக்குள்ள பெரிய டைமிங் சேவிங் உங்களுக்கு நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை அது கொண்டு போயிடும். பட் அது நீங்கள் எப்படி ஹேண்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தான் இதாக இருக்குது. நீங்கள் அதை ரிஸ்க்காக நீங்கள் எடுக்க வச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், கற்றுக்கிறதுக்காக நம்ம தயங்கணும்னா அப்புறம் நம்மளோட முன்னேற்றம் அவ்வளோதான், அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிடும்ல. நீங்கள் அதுக்கு முன்னுதாரணமாக நிறைய இருக்குது. நம்ம இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எவ்வளோ நாளாக படம் பண்ணிகிட்ருக்காரு. பட் வந்து டில் நவுல என்ன கரண்ட் இருக்குதோ அதை தான் அவர் அப்டேட் பண்ணுறாரு.
அதுக்குன்னு போய் அவருக்கு அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் டைம் எவ்வளோ டைம் ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் கேமராவில் லேட்டஸ்ட்டாக அது என்ன எக்யூப்மெண்ட், அதுக்குள்ள என்ன இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் இருக்குது, அதில் நம்ம என்ன க்ரியேட்டிவிட்டியாக பண்ண போகிறோம், இதை எப்படி ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இதுக்கான டைம் பீரியட் எப்படி வரும், அதுக்கான ஃபினான்ஷியல் என்ன இருக்குது, இவ்வளோத்தையும் அவர் வந்து எவ்வளோ சும்மா ஒரு கதை பண்ணிட்டு போக முடியாது. இதுக்கு மேலே என்னது இருக்குது. மணி சார் எடுத்து பாருங்கள், என்ன பாருங்கள், இப்போ ஒரு ப்ரொமோ ஒன்று ட்ரெய்லர் ஒன்று பண்ணியிருக்கிறது, ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட், ஹை ஸ்பீடு, அவ்வளோ தூரம் டெக்னிக்கல் பேஸில். ஸோ இருந்து யோசிக்கிறதே அதை சார்ந்தான ஒரு யோசனை. ஸோ வந்து நீங்கள் வந்து அது ஓல்டு இதுக்கு நமக்கு செட் ஆகாது, இன்னைக்கு உள்ளவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றுமே பிரிச்சு, நமக்கு அதில் உள்ள இன்வால்மெண்ட் தான். சாதிக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை இல்லையா? அது அப்படி அதெல்லாம் வரவேற்க ஆரம்பிக்கிறாங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாம் நிறைய வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னு. இது மாதிரியான எதிர்பார்ப்பு, ஆர்வம், அந்த தேடல்லாம் இருக்கும்போது நிச்சயமா நம்மளோட முன்னேற்றத்தை நம்மளே நினைச்சா கூட நிறுத்தி வைக்க முடியாது. அது பாட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர், அருமையா சொன்னீங்க. இன்னொன்று, ஆங்கில படத்துக்கும் நம்ம தமிழ் சினிமாக்கும் அந்த டெக்னாலஜி வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்க இதுக்கு ஒரு பதிலும் சொல்லியிருந்தீங்க. நிறைய நான் எதிர்பார்க்குறேன், இன்னும் நிறைய மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறேன்னு. எல்லாத்தையுமே நம்ம உடனே நம்ம அப்டேட் பண்ணுற அளவுக்கு இருக்கா இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில்? இல்லை, இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் மேடம். நீங்கள் வந்து அப்ராட் வந்து எப்பவுமே நீங்கள் டச் பண்ண நீங்கள் ஃபினான்ஷியலோடு தான் டச் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் ஒரு படம் நீங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காஸ்ட் நீங்கள் முதல்ல யோசித்துக்கணும். அவன் பண்ணக்கூடிய சிஜி, அவனுடைய அவன் கற்பனை பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து மணியை வச்சு அவன் திங்க் பண்ணுறதே இல்லை. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்ம கற்பனை பண்ணோம்னா நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடும், இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது. இந்த சாத்தியம் நம்ம என்னைக்கு ஆரம்பிக்குமோ அன்னைக்கு கற்பனை நின்றும். இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பல கோடிகள் தரேன், உங்களுக்கு வந்து நீ வந்து மணியை பற்றி திங்க் பண்ணவே வேண்டாம், நீ வந்து ஒரு கதையை யோசி அப்படின்னா, சார் எடுத்த உடனே நம்ம வந்து ப்ளூட்டோவில் இருந்து சார் ஆரம்பிக்கணும்னு கூட ஆரம்பிக்கலாம். அங்கே போய்ட்டோம் சார் நம்ம, அதுக்குன்னு நான் ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் கதையை சொல்லலாம். அதுக்கு வந்து எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் நீங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வரேன், பையோடு வரேன்னு, அதெல்லாம் எதுக்கு சார்னு உங்களுக்கு கேள்வி கேட்கணும். நீங்கள் எங்கே க்ரியேட்டிவிட்டி திங்க் பண்ண முடியும்? ஸோ வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் டிசிஷன் பண்ணுது. அதை நீங்கள் அங்கே போகக்கூடிய டைமில் அவங்களுக்கு வந்து அது ப்ராப்ளமே கிடையாது. அவங்க வேர்ல்டு மார்க்கெட் அது, நமக்கு அப்படி கிடையாது. இந்த மார்க்கெட்டுக்கும் அந்த மார்க்கெட்டுக்கும் என்டர்லி டிஃப்ரெண்ட். நம்ம முதல்ல அதுவும் இதுவும் கம்பாரிசனும் பண்ணக்கூடாது. அவன் வந்து நம்ம வந்து ஒரு சாங்குக்கு செலவு பண்ணக்கூடியது, அவன் ஒரு சாங்குக்கு செலவு பண்ணுறது, நம்ம இங்கே 100 படத்துக்கு செலவு பண்ணுறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவன் போட்டிருக்க தேட்டருக்கு மட்டுமே ஒரு நாளோட 2 வந்து இங்கே பல படத்துடைய இது. ஸோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்த பிறகு இந்த கேள்வியை நம்மளால் கேட்க முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த கேள்வியை நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம கேட்டுற முடியாது. அந்த இடத்துக்கு வந்த பிறகு நம்ம கேள்வி கேட்கணும். உண்மையாக நான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம மக்களுடைய சாதனைகளும் இது மிக பிரம்மாண்டம், மிக மிக பிரம்மாண்டம். இருக்கிறத வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு போட்டியா நம்ம பேசுறோம் பாருங்க, அதுவே வந்து நீ வந்து மிகப்பெரிய உச்சத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். பயங்கர பாசிட்டிவான வார்த்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா அது இப்போ இருக்கிற நமக்கு எவ்வளவு சோர்சஸ் வந்து எவ்வளவு லிமிட்டா இருக்கோ, அதுலயே நம்ம வந்து ஸ்கை தான் அவங்களோட காம்படிட்டிவா போய்கிட்டு இருக்கோம். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்க பேர்னோ வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம அது புரிதல் நமக்கு இருக்கணும். மற்றவங்க இருக்கிறாங்களே, நம்மளால இருக்க முடியாது, அவங்களோட நம்மளும் போக முடியாது. அவன் இருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு அவனுக்கான விஷயங்கள் வேற, நம்மளுடைய விஷயங்கள் வேற. நம்ம இந்த இடத்துல இவ்வளோ சிறப்பாக இருக்குமே. இன்னைக்கு பாருங்க, நம்ம வாயத்திறந்து சொல்லக்கூடாது, யாரும் காம்படிட்டிவாக நம்ம சொல்லக்கூடாது. இப்போ ஹிந்தியிலேயே இப்போ பாருங்க, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது. எத்தனை படம் இப்போ லாஸ்ட்டாக ஃபெயிலியர். இங்கேருந்து போகக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு. ஸோ ஒரு காலத்தில் வந்து அசைக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அசைஞ்சிரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதுக்கான ஒரு சூழ்நிலை, அதுக்கான டைமிங் வரணும். பட் ஆனால் வந்து டேலண்ட் இல்லைன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. அங்கேயும் நீங்கள் போய் பாருங்க, நம்மளுடைய மக்கள் மிகப்பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஆட்கள் எல்லா துறையிலயுமே இருக்காங்க, எல்லா துறையிலும் இருக்காங்க, எல்லா உலகத்துல எல்லா முக்கியமான இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து அடிச்சது என்னன்னா, நம்ம தான் வந்து இந்த டெக்னாலஜி, இந்த அப்டேட்ல எல்லாம் நம்ம வந்து உருவாக்குற இடத்துலயே நம்ம இருக்கோம். ஆமா, அதே இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை வரவேற்கிறதுல முதல் ஆளா நம்ம தான் இருப்போம் உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் நம்மளால எந்த இதையும் வந்து முடியாதுன்னு சொல்லாம நம்மளால சாதிக்க இல்ல. முதல்ல வந்து அந்த கேள்வியை தூர போட்டுருங்க. அந்த கேள்வி உங்களோட சிந்தனையில எங்கேயுமே வரக்கூடாது. புரிஞ்சுங்களா? அந்த கேள்வி எங்க ஆரம்பிக்கும் அங்க குழப்பம் வந்துச்சுன்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு என்ன பண்ண, நம்மளுடைய ஒய்ஃபு நம்மளுடைய பிள்ளைங்க நமக்கு சிறப்பு,
அது சரி. இன்னொருத்தங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் ரன் பண்ண முடியாது. சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு எது இருக்கோ தி பெஸ்ட்டு அதை கொண்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ கம்பேரிசனுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு நம்மளுடைய சினிமாக்களே தி பெஸ்ட்டு, அதே நல்லா சிறப்பாக தான் இருக்குது. சூப்பர். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அரங்கம் ஆன்லைனில் இன்னைக்கு படத்தொகுப்பாளர் பிஜு வி டான் போஸ்கோ அரங்கத்தில் இருக்கார். ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு நம்மளுடைய நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா கேள்விகளுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஆன்சர் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இன்னும் கூட நீங்கள் சார்கிட்ட லைவாக பேசலாம். உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது சார், நம்ம ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்னென்னலாம் வந்து முக்கியமாக நீங்கள் பார்ப்பீங்க? இந்த படம் ஸ்கிரிப்ட் பேசும்போதே எடிட்டிங் அப்படின்ற பாயிண்ட் வந்து உங்களுக்குள்ளே வருது, என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எடிட்டராக எப்படி எதிர்பார்ப்பீங்க அந்த படத்தில்? ஸ்கிரிப்ட் தாண்டி ஸ்கிரிப்ட் இல்லாமல் கேட்குறீங்க? ஸ்கிரிப்ட் இல்லாமல் கேட்குறீங்களா? ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டரோட தான், நம்ம கதை ஆசிரியர். ஆமாம். ஒரு எடிட்டராக நீங்கள் கேட்குறீங்க. எடிட்டராக நம்ம என்ன ஒரு அதாவது ஒரு விஷயம் தான் அதில் இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்னா அந்த ரஷ்ஷை பொறுத்து தான் இருக்குது. ரஷ்ஷஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கன்ஃபியூஸாக நிறைய எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துடும், குழப்பம் வந்துடும். என்னென்னா எதை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு இந்த டைரக்டர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ கேள்வி கேட்குற நீங்களும் முக்கியம், பதில் சொல்கிற நானும் முக்கியம். புரிஞ்சுங்களா? அப்போ எந்த கேள்விக்கு எந்த இடத்துல எந்த கேள்வி மிக முக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து நமக்கு மிஸ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரஷ் வந்து நம்மளை குழப்பிடும். எல்லா ரஷ்ஷுமே நீங்கள் பார்த்துருவீங்க, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய டைமில் இதை போடணுமா அதை போடணுமா, அது போட்டால் கரெக்டாக இருக்குமா இதை போட்டால் கரெக்டாக இருக்குமா, எது ஆடியன்ஸ் போய் கன்வே ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். ஸோ வந்து இதை வந்து நமக்கு அவாய்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு ஒர்க் பண்ணதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க்கராக நம்ம ஒரு எடிட்டராக நம்ம இருக்கக்கூடிய டைமில் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே நிறைய ட்ராக்ஸ் வந்து அட் அ டைமில் ஓடிட்டே இருக்கும். ஒரு எடிட்டருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா அந்த கதை எந்த இடத்துலையுமே உடையாமல் இருக்கணும். புரிஞ்சுங்களா? அதுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் கன்வே பண்ணுறோம் அதுங்கிறது பதிவு பண்ணுறதுல மிக முக்கியமாக இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு கேமராமேனு அவர் வந்து ஒரு பதிய வச்ச வந்து ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த மெனக்கெடுதல், லைட்டிங், சோர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒர்க்கு போய் ஆடியன்ஸுக்கு இப்போ ரீச் ஆகணும். நம்ம போய் சக்குன்னு போட்டு கொத்திட்டோன்னா அந்த அவருடைய அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸான ஒரு ஒர்க், ஒரு மூமெண்ட் இருக்குது. ஒரு ஸ்லோவாக வந்து அவர் ரசித்து ஒரு மூமெண்ட் வச்சுருக்கிறார். அந்த மூமெண்ட் எங்கே இன் பண்ணணும், எங்கே அவுட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஆடியன்ஸ் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் போய் அப்சர்வ் பண்ணிட்டு அவன் லைக் பண்ணியிருக்கான், அப்பா சூப்பராக பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு அவன் சொல்லது வரையும் அது சஸ்டெயின் பண்ணணும். பட் அதே லேக் ஆகிடக்கூடாது. ஸோ அதுவும் நம்மளுடைய மைண்டில் ஓடணும். இந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் வாசிக்கணும். அப்போ வந்து ஒரு டெம்போ இருக்குது. ஒரு டெம்போவில் வந்து ஒரு மியூசிக் வந்து ஒரு ஸ்லோ மோஷனாக ஒரு விஷயங்கள் ஒரு ஃபீல் அவர் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த ஃபீலை வந்து எந்த சஸ்டெயின் வரையும் அவர் போய் முடிக்க முடியும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்தாருன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே போயது வரையும் அந்த இது ஃபீல் பண்ணி முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் வந்து இதோடு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவரால் கொண்டு போய் அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் ஒர்க் பண்ணி முடிக்க முடியாது. இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது ஸ்டார்டிங் டு எண்டு வரையும் ஒரு பீட்டில் அது போய் நிற்கும். அது வரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போகணும். இது ஆல்ரெடி ஒரு 3 ட்ராக் இதில் போகுது. இதுக்கப்புறம் எடிட்டிங்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ வந்து என்னென்னா அட் அ டைமில் நீங்கள் மைண்டுக்குள்ளே இது அத்தனையுமே நீங்கள் வச்சு தான் ஒவ்வொரு ஷாட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் நிறைய கிளம்ஸியாக நீங்கள் கொண்டு வரக்கூடிய டைமில் நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிரும். பை சான்சஸ் நீங்கள் 5 டேக் எடுக்கிறீங்க, 5 ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா 5மே சூப்பராக இருந்துச்சுக்கோங்களா, எந்த ஆங்கிள் போனோன்னு கன்ஃபியூஸ் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ அந்த வந்து அதாவது நீங்கள் ஒரு படம் ஃபுல்லாகவே நீங்கள் இல்லைன்னா ஒரு சீன் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய டைமில் பயங்கர ப்ரெஷர் வந்துடும். இது நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, இது நம்ம ஆல்ரெடி போட்டோம், ஐயோ இதை விட அது பெட்டர்மெண்ட்டாக இருந்திருக்குமோ, அதில் நம்ம இதை போட்டிருக்கலாமோ,
சரி இதை ஓப்பன் பண்ணிச்சுமோ இது வந்து டைட்டும் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஸா, இது வந்து மாஸ்டர்லையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மாஸ்டரில் ஓப்பன் பண்ணாலும் இந்த கதை ஓப்பன் அங்கேயே தெரிஞ்சிச்சா இல்லை சஸ்பென்ஸாக அதை ஓப்பன் பண்ண, இப்படி நம்மளுக்குள்ள 1,00,000 கேள்வி வந்து டப்புனே ஸ்டக்காகி நின்றுரும் பிரெயின். ஸோ அந்த இடங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும். அந்த மாதிரி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க, இப்படி தான் நம்ம பண்ணுற போகிறோம்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுறோன்னா அது அழகு. இது வந்து இது சரிப்படுத்துறதுக்கே நம்மளுடைய பிரெயின் மொத்தமாக அதுலேயே செலவு பண்ணிடுறோம், அந்த டைமிங்கு அதோடைய இதுவும். அதுக்கப்புறம் நமக்கு போதும்டா அப்படின்னு ஆயிடும். மறுபடியும் அந்த சீனை பார்த்தாலே நமக்கு உள்ள ஒரு பயம் வந்துடும், ஐயோ இந்த சீனை டச் பண்ண இதில் 100 பிரச்சனை இருக்குடே அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சுகம்தான். அது வந்து எப்படின்னா அப்படி என்ன சொல்கிறதுக்கு, ஒரு ஸ்வீட்டை வாயில் போட்டு நம்ம ரசித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி. என்ன அழகான ஒரு உதாரணம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ரசனை தான், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த இப்படி போட்டால் நல்லா இருக்குமா, இன்னும் 2 ஃப்ரேம் தூக்கிட்டா நல்லா இருக்குமா, இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமே, இல்லை அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கு அதை போட்டு இதை வருவோம். அப்படி நீங்கள் எந்த பாயிண்ட்லேயே அது போதும், இது நம்ம இன்னும் உள்ளே போனோம்னா பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு நிறுத்தினது, அதை நிறுத்துறது வேறு வழி இல்லாமல் டேரக்டர் எப்போ வந்து சீட்டை விட்டு எலும்புப்பா சொல்கிற வரைக்கும். கண்டிப்பாக அதான் நம்ம அந்த வேலையை நேசித்து செய்கிறதுக்கான அர்த்தம் இல்லையா? கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் அதான் நான் சொல்லல, அது வந்து நீங்கள் வந்து ரசிக்கணும், அதுக்கு அதோடு வாழணும். நீங்கள் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு போரிங்காக இருக்காது, அது ரொம்ப எல்லாரும் பக்கத்தில் இருக்கீங்களாம் அப்படி என்னடா இவர் அப்படி எல்லா எடிட்டர்ஸ்க்குமே இருக்கும், எப்படி எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே இருக்கும். நான் என்ன நான் இப்போ ஒரு சின்ன வாய்ஸை வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து ஒரு 4 தடவையாக திருப்பி கேட்டு பார்க்குறது. நம்ம ஏதாவது கோட்டை விட்டுறக்கூடாது, எதுவும் நம்ம அதில் எதுவும் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, நீங்கள் எனக்கு அப்படிதான், என்னதான் ஃபைனல் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்பவும் 2 கரெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர்மெண்ட்டாக பண்ணிருக்கலாமே. என்ன பாயிண்ட் தெரியுமா சார், நம்ம வந்து திருப்தி பட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வராமல் போயிடும் இல்லையா? அந்த திருப்தி வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நீங்கள் இந்த வேலையில் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம அந்த இடத்தோடு நின்று போய்டும். நமக்கு அது இல்லாத வரைக்கும் அடுத்த படத்துக்கு அப்போது நீங்கள் புதுசாக யோசிக்காமல் போயிடுவீங்க. அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நமக்கு ஒரு திருப்தி லேஸ்லாம் வந்துக்கிறது, அதேமாரி கரெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ப்ரெஷரில் தான் போய் நிப்பாட்டுவோம். என்ன சார் இன்னைக்கு நம்ம கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் லைட்டாக மாறும். அது வரையும் எப்படி சார் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது, சரி ஓகே அப்படிங்கிறது வரையும் அது நம்ம சாரி நல்லா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரஷ்ஷஸில் தான் கொஞ்சம் தடுமாங்க, எடிட்டிங் ஆகணும் பிறகு அதுக்கப்புறம் நம்ம பார்த்து பண்ணுறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் பக்கத்தில் இருக்கவங்க செத்தாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம வச்சிருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் இல்லை, நான் ரூமில் ஆல்மோஸ்ட் யாருமே அலோவ் பண்ண மாட்டேன். ஆமாம், யாராவது அதாவது டைரக்டர் மட்டும்தான் ஜென்ரலாக அலோவ் பண்ணுறது. மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாம் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியாது, புரிதல் இருக்கலாமல் இருக்கும். புரிதல் இல்லாமல் அவங்க வெளியில் போய் வேறு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிடக்கூடாது, வேறு மாதிரி திங்க் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவாய்ட் பண்ணிடுறோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் படம் எதுக்கு நம்ம பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஊர் உலகம் எல்லாமே பார்க்குறதுக்கு தானே. ஸோ அந்த டைமில் நம்ம இதெல்லாம் நம்மளுடைய முயற்சிகள், இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் இல்லைங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிற வேண்டியதான். எல்லா டைமும் நம்ம இதே இதில் இருக்க முடியாது, சில டைம் நம்ம மாற வேண்டிய சூழ்நிலை வரும். பட் நம்மளுடைய முக்கியத்துவம் இதுதான். ஒரு இயக்குனருடைய கற்பனை அவருக்கு முதல்ல முழு திருப்தி கொடுக்குதா அப்படிங்கறத முதல்ல சரிப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேற்கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம். அவர் தான் அந்த படத்தை பார்த்துட்டே இருக்கிறவர். அவருடைய கற்பனையில அவர் படமா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓட்டி பார்த்துருவாரு. அவருக்கு மைண்டுக்குள்ள அவருக்குள்ள ஒரு பெரிய ஸ்கிரீன் பிளே, அவருக்குள்ள ஒரு பெரிய மானிட்டர் ஓடிட்டு தானே இருக்குது. கண்டிப்பா. அதனால அதை விசுவலா நீங்க காமிக்கும் போது அதுல கொஞ்சம் இல்லையா கரெக்ஷன்லாம் வரும்போது கொஞ்சம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ரொம்பவும் முகம் சுளிக்க அளவில் இருக்காது. முதல்ல நீங்கள் வந்து படத்தை புரியுது வரையும் நம்ம டைரக்டர் தான் நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம். இந்த டைரக்டர் எதை வந்து அவருக்கு பிடிக்கும் எது பிடிக்காது, அவர் எதை சார்ந்து அவர் ஒரு கதையை வந்து அவர் திங்க் பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்த கதையை சொல்ல வராரு,
புரிஞ்சுங்களா? அது நமக்கு முதல்ல தெரிஞ்சிடுறோம். தெரிஞ்சோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாவல் சார்ந்து எடுக்கணும்னா அது அவருடைய கதை கிடையாது. புரிஞ்சுங்களா? அங்கே நீங்கள் டிஸ்கஷன் எவ்வளோ வேணாலும் கொண்டு போகலாம். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் சார்ந்தது. இன்னும் ஒரு நிகழ்வு அவருக்கு லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து அவர் சொல்லிச்சும் நம்ம உள்ளே போக என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அவருடைய இண்டிவிஜுவலான கற்பனை. அந்த கற்பனையில் என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். புரிஞ்சுங்களா? அந்த கற்பனையில் நம்ம சில விஷயங்கள் பார்ப்போம், அவாய்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால அது வந்து மாறுபட்ட விஷயங்களாக இருக்கும். அதனால அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்டர் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம். இப்படி நீங்கள் பண்ணதில் ரொம்ப சூப்பரான சபாஸ், சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பாராட்டெல்லாம் அது யாராருக்கிட்ட பாராட்டுகள் வந்து அதாவது பிகினிங்கில் கிடைக்கிறது தான் நமக்கு பெரிய பாராட்டுகள். நம்ம ஜெயிச்ச பிறகு வந்து நிறைய சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டி சபா சாருக்கு நான் வந்து சீரியல் பண்ணுறேன். சீரியல் வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி 3 சேனலுக்கும் எனக்கு அட் அ டைமில் 3 சீரியல் போகுது. அப்போது 2007, 8, 9லலாம். அப்போது எஸ்டி சபா சாருக்கு அவங்களுக்கு அசிஸ்டன்ட் தான் எஸ்ஆர் பிரபாகரன் சார், இவங்க சுந்தரபாணி டைரக்டர்லாம், இவங்க எல்லாருமே அங்கே லலின் சார் எல்லாமே. அப்போ அவருக்கு வந்து ஒரு சீரியல் போகுது. அவர் வந்து எல்லாரும் ஜென்ரலாக எனக்கு அவருக்கு பெரிய அனுபவங்கள் கிடையாது. நான் அப்போ தான் பிகினர், ஸ்டார்டிங், சின்ன பையன். அவங்கெல்லாம் அப்போவுமே வந்து பெரிய கிரியேட்டிவ் டைரக்டர்னு பேர் வாங்கிட்டாங்க. பட் நமக்கு அவங்களோட ஒர்க் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய பயம் இல்லை. பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது நம்ம அப்போ தான் ஸ்டார்டிங். அப்போ சார் வந்து எஸ்டி சபா சாரோடைய ஒரு இதில் வந்து ஒரு எடிட்டிங் ஒன்று பண்ண வேண்டி இருக்குது. அதில் என்ன அப்படின்னா சிங்கிள் ஷாட்டு தான் இருக்குது. அவர் வந்து ஆங்கிளே வந்து இந்த ரஷ்யன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஆங்கிளே சீரியலுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். இண்டஸ்ட்ரியலுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி டைரக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரே ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு மிரரில் அவர் வந்து பேசுவார். பேசி முடிச்சுட்டு போவார், மறுபடியும் அந்த மிரரில் வந்து பார்த்து பேசுவார். அவருக்குள்ளே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். அதில் வந்து வெளியில் வரக்கூடிய டைமில் அவருக்குள்ளே அவர் வந்து தன்னை வந்து சமாதானப்படுத்தி வெளியில் வர்றது மாதிரியான ஒரு சீன். ஆனால் இதுக்கு வந்து நிறைய ஆங்கிள்லாம் எடுக்கலை. எடுத்தது டைமிங் இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஷாட் வச்சு எதுவுமே நீங்கள் கன்வே பண்ண வைக்கவே முடியாது. சும்மா அது சீரியலுக்கு நீங்கள் வச்சா எப்படி இருக்கும், சும்மா நார்மலாக வார்த்தை வரும். அப்போது அவர் தான் முதல்ல சொன்னார், நான் இப்படி கை தட்டுவேன் டேபிளில், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்கள் மார்க் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், செம்மையாக ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி, ஓகே சார், ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அந்த டேபிள் அப்படி கை இப்படி அடிப்பேன். அடிச்சோன்னா அந்த இடத்துல நான் மார்க் படிப்பேன். இந்த இடத்துல கொஞ்சம் ஹை ஸ்பீட் பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி சர்ன்னு ஒரு ஷேக் பண்ணுங்களேன் அப்படிம்பாரு. சரி, ஓகே. அந்த இடத்துல மட்டும் ஃப்ரேமை பிடிச்சி லைட்டாக அப்படி ஷேக் பண்ணுவோம். அப்படி இதே ஃப்ரேம் மறுபடியும் சக் அப்படி அவருடைய இதில் செம்ம ஸ்டைலிஷாக தான் சக் அப்படி ரேம்பிங் பண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன் பண்ணி அப்புறம் அப்படியே அந்த டில்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு இந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு 35 செகண்ட்ஸ்க்கு மேலே போகக்கூடிய ஒரு சிங்கிள் ஷாட்டு, சின்ன இதுதான். ஆனால் அந்த ஒர்க்கில் அப்போ என்கிட்ட சொல்கிறாரு, இதில் என்ன மேட்ரு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வச்சும் பாருங்கள், அந்த இடத்துல அவங்கன்னு ஒரு சவுண்டு வருது. இந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏப்பா எஃபெக்ட்ஸ் சொல்லிக்கப்பா, இந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் போடணும், டிக் 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 அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெயின் ஷாட்டை அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குடைய அவுட்டை பார்க்கக்கூடிய டைமில் வா, இதுதாண்ட ஒரு கிரியேட்டர், ஒன்றுமே இல்லாத ஒரு சம்பவத்தை எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணி இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு அந்த எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸில் அது மிக சிறந்த ஒரு இது. அப்போ எனக்கு என்ன ஒரு ஐடியா அப்போவுமே வந்துச்சுன்னா, இனிமேல் முடியாதுன்னு நம்ம சொல்லிட முடியாது யார்ட்டையுமே. இப்போ ஒரு சார் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் இப்படி அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சார், பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு சொல்ல ரீசன் என்னென்னா நம்ம அந்த அவுட் பார்த்ததுனால. ஆமாம், இதை நம்ம பார்க்கல அப்படின்னா என்ன சார் செய்ய முடியும், இதில் என்ன சார் இருக்குது, அப்படி வெறும் பிளாங்காக கொண்டு வந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா நீங்கள் அதை அங்கேயே பண்ணியிருக்கணும், இங்கே வந்து பண்ணுங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை அத்தனையும் ஆப்ரேட் பண்ணதுக்கு உங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சிஸ்டம்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கை கேட்கலாம், அந்த ஒர்க் அதில் இருக்குன்னு பண்ணலான்னு தெரியும், பட் ஆனால் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த டீப் அண்ட் டெப்த்தாட்டு நீங்கள் அதை வந்து ஸ்டடி பண்ணி வச்சுருக்கணும். இப்போ நம்ம நேயர்கள் வந்து இணைப்பில் வரலாம். நீங்கள் இணைப்பில் வந்து உங்களுக்கான கேள்விகள் என்ன இருக்கோ அதை வந்து சார்கிட்ட கேட்டு விளக்கம் பெறலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சார்கிட்ட பேசுங்க. யார் எங்கன்னு பேசுறீங்க? வணக்கம், சவுந்தரராஜன். சொல்லுங்க. வணக்கம் 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 சார்,
சார் வணக்கம் சார். நல்லா நீண்ட பேரா இருக்கு சார் உங்களுக்கு. உங்களுக்கு எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நீல பேர் வச்சிருக்கேன். பிஜு வச்சுக்கலாம், போஸ்கோ வச்சுக்கலாம். நல்ல அனுபவங்களை சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ருசிகரமா இருக்குது உங்களுடைய. மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க மகிழ்ச்சி உங்களோட தொடர்பு கொண்டது. ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு. நிச்சயமா அதுதான் முக்கியம் இல்லையா? நீங்க சொல்ற கருத்துல வந்து எவ்வளோ நம்ம கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ அடுத்த நேயர். வணக்கம். 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 ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் சொல்றேன் மெடிசா சார்ட்ட பேசலாமா? பேசலாம், பேசுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். சார், உங்க ஃபேமிலி உங்க இண்டஸ்ட்ரிக்கு உங்க ஒர்க்குக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு சார்? யாரு எங்கேருந்து பேசுறீங்கன்னு உங்க பேர் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றேன் மேம். ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஃபேமிலிக்கு சப்போர்ட்னா, ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்? அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலுமே எல்லா இண்டஸ்ட்ரியும் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். எல்லா ஒரு விதமான ஒர்க்குகளும் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாமல் யாருமே இங்கே வந்து ஜெயிச்சது சரித்திரமே கிடையாது. சரி, உண்மையாக நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேமிலி ஃப்ரீடம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த படிக்கட்டுகளை நீங்கள் நகர்த்தி கொண்டு போக முடியும். அதுவும் ஒரு இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில், நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோடைய பேக்ரவுண்டுங்கிறது வந்து 200% இருக்கணும். இப்போ என்னுடைய வீடை பொறுத்தவரையில் அது இருந்தனால தான் இன்றைக்கும் நான் வந்து இவ்வளோ ஃப்ரீடமாக இங்கே இருந்து நான் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபேமிலிங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் மேடம். அவங்க இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. நிச்சயமா. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள். யார் எங்கேருந்து பேசுறீங்க? தன்ராஜ் சார், பேசுங்க நீங்க சார் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ அட்வான்ஸ் பொங்கல். அப்புறம் வந்து நீங்க எடிட்டிங் பத்தி சொன்னீங்களே சார். ஆமாம், அவ்வளவு நல்லா பண்றீங்க சார். தேங்க்யூ. பழைய படம் பண்ணிருக்கீங்களா சார்? என்னது? பழைய படம் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி படம் சார் அவ்வளோ பெரிய சார் ஆமா, இல்லை நான் பண்ணல சார், பண்ணல. அப்ப இப்போ சார் நல்லா பண்றீங்க சார். நல்லா பேசுனீங்க, மேடம் நல்லா கேட்டாங்க. ஓகே. நாங்க கேட்கிற டவுட் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க பாருங்க சார். ஓகே சார். வணக்கம். வணக்கம், நான் வேலூர் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எங்களுடைய விவித் பாரதி ஸ்டுடியோஸ்க்கு வந்து எங்க கூட பேசுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். கேட்டுட்டு இருந்தோம். முதற்கண் உங்களுக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லா 2024 உங்களுக்கு அமையணும்ட்டு நான் ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே மேடம். ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னா, உங்களால மறக்க முடியாத ஒரு பாராட்டு யார்கிட்டயாவது கிடைச்சதுன்னா எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஓகே. மறக்க முடியாத பாராட்டு. மறக்க முடியாத பாராட்டுகள் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்று மட்டும் இருந்தால் நான் ஈஸியாக சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பாராட்டுகள் தான். முதல் பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு அம்மா தான். என்னைய வந்து முழுமையாக நம்பினாங்க. அந்த பாராட்டு எனக்கு வந்து, நான் இப்போ உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் நான் சொல்லக்கூடிய டைமில் ஒன்று சொன்னேன் இல்லையா, சென்னைக்கு நம்ம எதை நோக்கி நம்ம வாரோம், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு வரோம். ஒரு பையன் போகிறான், அவன் கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு நம்மளை பாராட்டி தான் அனுப்புனாங்க. என் பையன் எங்கே இருந்தாலும் வந்து நீ நல்லா சக்ஸஸ் ஆகிடுவா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெரிய பாராட்டு. உண்மை சார். உங்களே கலங்க வச்சுட்டாலும் அந்த கேள்வியை கேட்டு. ஏன்னா நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம அம்மா அப்பா தயாராக இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பாராட்டு, அவங்களுடைய வாழ்த்து, அதை தாண்டி நம்மளுக்கு லைஃப்பில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதுதான் அந்த ஒரு பாராட்டு இருந்துச்சு. நீ கண்டிப்பாக கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான் அப்படின்னாங்க. ஓகே. அடுத்து நேயர்கள் இணைப்பில் வரலாம். நீங்கள் நேத்திக்கு இன்றைக்கி பேசினவங்களை தவிர்த்து மற்ற யாருனாலும் நீங்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்விகளை சார்கிட்ட கேட்கலாம். சார், இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ புதுசாக வரக்கூடிய படங்களில் 7G உங்களுடைய அப்கமிங் ஃபில்மில் இருக்குது. ஆமாம்.
அந்த படத்துக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லை இனிதான் படம் ரிலீஸ்க்கு வரப்போகுது, முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. என்னுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் எல்லாமே இன்க்ளூடிங் ட்ரெய்லர் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமாம், அது மோஷன் போஸ்டர் அதான் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். அந்த படம் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ரிலீஸ்க்காக வர வேண்டிய ஒரு பிளான் இருந்துச்சு. பட் என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால இப்போ இன்னும் ஒரு 2 மந்த் எல்லாமே ஏப்ரல் மேக்குள்ளே வந்துடும், சம்மர் டைம். நேயர்கள் இணைப்புக்கு வராங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருநென்றூர்ல இருந்து ஏகாம்பரம் பேசுறேன். பேசுங்க சார் கிட்ட. சார் வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். இனிய புத்த பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். இப்போ நீங்க புதுசா என்ன படத்துக்கு இது பண்ணிருக்கீங்க சார்? இப்போ வந்து கோல்மால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீவா சார், மிர்ச்சி சிவா, யோகி பாபு அப்படின்னு ஒரு பெரிய டீம், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வரவங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த 7Gன்னு சொல்லிக்கிட்டு இது வந்து முழுக்க வந்து ஒரு பிளாக் மேஜிக், ஒரு என்ன சொல்றது, மாய மந்திரம் இந்த சார்ந்த ஒரு த்ரில்லர் மூவி. ஒவ்வொன்றும் ஒன்று ஜேனர். இன்னொன்று வந்து ரெக்கை மொழித்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அது வந்து ஒரு கிரைம் பேசிக்கில் வரக்கூடிய ஒரு சிட்டி பேஸ் ஃபிலிம். அது வந்து தன்யா ரவிச்சந்தர் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டராக பண்ணுறாங்க. அது வேற ஒரு ஜேனர். இது இல்லாமல் வந்து இன்னொரு படம் இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அவங்க டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலை, அதனால நான் வந்து பிஃபோராக சொல்ல முடியாது. நிச்சயமா நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாரோட வேலை அவ்வளோ நெருக்கடியான வேலையாக இருந்தால் கூட நமக்காக டைம் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ தூரம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணது மட்டும் இல்லை, இந்த நேரத்தை நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான நேரமாக மாற்றி கொடுத்துருக்காரு. அதான் சொல்லணும். அவரோட டைட் ஒர்க்லையும் நம்ம கூட வந்து இப்படி ஸ்டுடியோக்கே வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் ரொம்ப ஆர்வமாக அவரோட ப்ரொமோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட இந்த டைட்டான இந்த நேரத்துலையும் நமக்காக இவ்வளோ நேரத்தையும் அவர் வந்து செலவு பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கே நம்ம வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்குள்ளே ஃபேஸ்புக்லேயும் பதிவுகள் வந்திருக்கு, அதுலேயும் கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் என்னென்ன பதிவு இருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம கையில் ஒரு ஊரப்பாக்கத்துலேருந்து பார்த்திபன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. பல தகவல்களை வழங்குறீங்க விவித் பாரதியோட வர்த்தக ஒலிபரப்பில், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ப்ரோக்ராமையும் சேர்த்து. அப்புறம் லோகநாதன் வந்து நம்பர் கேட்டிருக்காரு. அவருக்கு உங்களுக்கு நம்பர் நான் வந்து சொல்லிடுறேன். கார்த்திகேயன் மணிமேகலை அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஏகாம்பரம் கோபாலச்சேரியிலேருந்து அவரும் வந்து புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு எல்லா வாழ்த்தையும் சேர்த்து அனுப்பியிருக்கார். மிக்க நன்றி ஏகாம்பரம். அவரே வந்து உங்களுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சி நீங்கள் ரொம்ப அருமையாக பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பேசிகிட்ருக்கார் சார் அப்படின்னு. மகேந்திரன் ஆகாரம் கிராமத்துலேருந்து அவரும் எடிட்டிங் பற்றி பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கி நம்ம அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் படத்தொகுப்பாளர் பிஜுவி டான் போஸ்கோ இணைந்திருக்கிறார். நம்மளுடைய நேரத்தை ரொம்ப சிறப்பாக மாற்றி அமைச்சு கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். நேயர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கேள்விகளை வச்சிட்ருக்கீங்க, அதை இன்னும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் சார்கிட்ட. அதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பதிவுகளையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இணைப்பில் நேயர்கள் வராங்க. வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கிரி சொல்லியிருக்காரு, தவறுகளை வெளிப்படுத்த அவசியமில்லை, சரிப்படுத்துவது சிறப்பு. அந்த ஆல்ரெடி நம்ம படித்தது தான், அதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக மகேந்திரன் உங்களுடைய புகைப்படத்தையே கூகுளில் தேடி எடுத்து அதை போட்டு அனுப்பியிருக்காரு. ஒவ்வொரு திரைப்படம் எடிட்டிங் செய்யும் போது உங்களுக்கு கிடைத்த அனுபவம், ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் இருக்குல்ல, அதை அவர் கேள்வியாக வச்சுருக்காரு. அவரால் நேரலையில் கேட்க முடியல அப்படின்னு அப்படின்றதுக்காக அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப டிஃபரென்ஸ்லாம் ஒன்றும் பெரிய அனுபவங்கள்ல ஒன்றும் வராது. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸுங்கிறது தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர்த்து படம் முடிஞ்சு படம் ஹிட்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அனுபவங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி ஒர்க்கு வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரே ஒர்க்கு தான். ஸோ ஒர்க்கில் வந்து பெரிய வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இதோடைய வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஆல்ரெடி நம்ம பேசக்கூடிய டைமில் நிறைய சொல்லிட்டோம். நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு நேயர்கள் இணைப்பில் வரலாம். நீங்கள் சார்கிட்ட உங்களுடைய
கேள்விகளை கேட்கலாம். ஏகாம்பரம் கோபாலச்சேரியிலேருந்து அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னு, எடிட்டர் டான் பஸ்கோ அவரோட நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கார்த்திகேயன் மணிமேகலை அவங்களும் வந்து திருப்பூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. புதுசாக பதிவுகள் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துலாம். புதுசாக நிறைய பதிவுகள் வந்திருக்கு. சிவதாஸ் தகவல்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மந்தைவெளியிலேருந்து விநாயகம் சொல்லியிருக்காரு. அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து அனுப்பியிருக்காரு. லோகநாதன் நம்பர் கேட்டிருக்காரு. மக்கள் அப்படியே கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரு 8 நிமிஷம் சார் கூட நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நம்மளுடைய கேள்விக்கு வந்துடலாம். இப்போது இணைப்பில் நேயர்கள் வராங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பூனேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அஹமத் பேசுறேன். பேசலாம் தாராளமாக பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். காட் கிரேஸ்ல நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன் சார். உங்க படங்கள்லாம் பார்த்தேன் சார். நல்லா இருந்தது. மேனுவல் எஃபிட்டிங்களா? ஓகே சார். சூப்பரா இருந்தது படங்கள். இது என்ன சொல்றது, சுந்தர பாண்டியன் படம். சரி, கதிர்வேலன் காதல் தரணி. இது கதிர்வேலன் காதல். இப்போ லாஸ்ட் வெப் சீரிஸ் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த செங்கலம்னு ஒரு வெப் சீரிஸ் பாத்தீங்களா? அதுவும் நல்லதா இருந்தது. அதுக்கப்புறம் 17 ஒன்னு பண்றீங்க பாத்தீங்களா, த்ரில்லர் மூவி. ஆமா, அது எப்ப சார் ரிலீஸ் ஆகுது? இது வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு 1 or 2 monthsல ரிலீஸ் ஆயிடும். அப்படிங்களா? ஓகே சார். சூப்பர் சார். நீங்க எடுத்த ஃபியூச்சர்ல பெரிய லெவலுக்கு போவீங்க நீங்க. எடிட்டிங்ல. தேங்க் யூ சார். உங்களுடைய என்னது யூடியூப்ல பார்த்தேன். ஓ அப்படிங்களா? தனியா தியேட்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன்னா அது டைரக்டர் கூட அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பண்ற வேலை அது எடிட்டிங்ன்றது. ஆமா 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 ஆமா. சூப்பர் சார். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வரணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மிக்க நன்றி. மக்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? பெரிய பாராட்டே வந்து மக்கள்கிட்ட இருந்து வர்றது தான். அவங்க ஒரு காட்சியை பார்த்துட்டு அவங்க கொடுக்குற அந்த கைத்தட்டு வாங்காத விருதுகளுக்கு எல்லாம் வந்து சமமாக போயிடும் இல்லையா? இப்போது ஒரு சும்மா சொல்கிறது கூட உண்டு சார். டைரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கூட ஏன் இந்த ஷாட் வரல, இது நம்ம பண்ணோம்ல, இது ஏன் இங்கே வரல அப்படின்னு கேட்கலாம். அவர் கூட இல்லை சார் இது நம்ம எடுக்கல, இது போயிடுச்சு அப்படி எதுவும் சொல்லலாம். ஆனால் எடிட்டர்கிட்ட அந்த டைரக்டரை கூட சமாளிச்சிடலாம். எடிட்டர்கிட்ட இந்த ஷாட் எங்கன்னு அவர் கேட்கும்போது நம்மளால அதை கரெக்டாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் வந்து 2 விதம் இருக்குது. இதை வந்து ஒரு காம்படிட்டிவாக நீங்கள் எடுக்கணும்னு தேவையில்லை. இது வந்து நீங்கள் முதல்ல இந்த இந்த இதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஈகோ. அது ஈகோ இங்கே தேவையில்லை. இப்போ டைரக்டர் வந்து நான் ஒரு ஷார்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னால் எடுத்தீங்களா சார் ஒன்று செக் பண்ணிடுவோம். அப்படிங்கிறதுல நம்ம செக் பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை சார் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு நீங்கள் அங்கே வந்து ஒரு விவாதம் அங்கே தேவையில்லை. ஏன்னா அங்கே வந்து பல நெருக்கடிகளில் ஒரு படம் எடுக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதில் வந்து அவங்களுடைய கற்பனை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இந்த ஷாட் நான் எடுத்துட்டேங்கிறது அளவில் நம்பிட்டாங்க. ஒரு கடவுளே வந்து ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு நம்பிக்கையில் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன சார் நீங்கள் இப்படி அங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒன்று ஜென்ரலாக வந்து இப்போ என்னையை பொறுத்தவரையில் நான் ரஷஸ் ஃபுல்லாகவே படம் பார்த்துருவேன். அதனால அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு நம்பிக்கை வந்துடும். அவர் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு, இல்லைன்னு அவர் பார்க்காம சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு. இருந்தாலும் நான் என்ன செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு திருப்தி. போய் நைட்டு போய் பெட்டில் போய் படுக்கக்கூடிய டைமில் சரி அந்த ஷார்ட் ஒன்று நம்ம எடுத்தோம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக வேண்டியே நம்ம வந்து ஃபுல்லாக ரஷ் எடுத்து போட்டு இல்லை சார் இந்த ஷார்ட் எடுத்துருக்கீங்க இதுக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் மார்னிங் இவங்க எதை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த சீனுக்கு அப்புறம் எந்த சீன் போயிருக்காங்க, இதுக்கு இன்பிட்வீனில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது அங்கே என்ன ஸ்பாட்டில் நடக்குதோ அது இந்த ரஷ்ஷை பார்க்கச்சுமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து என்ன மேட்டர் அப்படின்னா இந்த கொலாப்ஸ் இருக்க தான் செய்யும் எல்லாருக்குமே. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு வந்து எப்பவும் இந்த ஃபுட்டேஜ் இல்லை அதில் நமக்கு அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்க தான் செய்யும். அது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்ட் ஒர்க் பண்ணால் அது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். நிச்சயம். ஆமாம், அவங்க நீங்கள் சொன்ன அதுதான் அந்த பாயிண்ட், புரிதல் இல்லையா? அது வந்து நமக்குள்ளே இருக்கணும். அந்த ரேப்போ எல்லார்கிட்டையும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் படம் ஸ்மூத்தாக போகும். கண்டிப்பாக. இயக்குனரும் வந்து படத்தோட பெட்டர்மெண்ட்டை தானே விரும்புவார். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் என்ன நல்லா பண்ண முடியும் அப்படின்னு. சப்போஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய டைமில் கூட அவங்களே
அவங்களே ஒரு ஆதங்கப்பட்டு கூட கேட்கலாம், இன்னொரு ஷாட் இருக்கும் சார், சார் அந்த இந்த இடத்துல இருந்து இப்படி ஒன்று எடுத்துக்குமோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்ன மேட்டர் அப்படின்னா, சம்டைம் மானிட்டர் ஓகே ஆயிரும். மானிட்டரில் பார்ப்பாங்க, சில கேமரா வந்து பொசிஷன் மாற்றி மானிட்டரில் வச்சுருப்பாங்க. அதில் சில ஃப்ரேம்ஸ் வந்து இவங்க மைண்டில் போய் உட்காந்துக்கும். ஆனால் பட் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்தது வேற ஒரு டேக்காக எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களோட மெமரியில் வந்து நம்ம இது ஒரு ஷாட் எடுத்தோமே, நம்ம இப்படி ஒரு ஷாட் நான் பார்த்தோமே அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய டேபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய டேபிள். பை சான்சஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் பார்த்துட்டு போகலாம். அதில் அவ்வளோ பெருசாக நம்ம வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டிய இடங்கள் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ஒர்க் ப்ரெஷர் வரக்கூடிய டைமில் ரஷ்ஷை பார்த்து இதை பார்த்து இங்கே இருக்கா அப்படிங்கிற டைமில் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். பட் அது அவ்வளோ பெரிய தேவையில்லை. ஒரு டீ சாப்பிட்டு அப்படி மறுபடியும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் வேலை பார்த்த படங்களில் ஹீரோ அங்கே இருக்க ஷெட்டில் இருக்கக்கூடிய அந்த மற்ற எல்லாரோடையும் எப்படி பேசி பழகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? இல்லை வாய்ப்பு பார்ப்பாங்களா? இல்லை வாய்ப்புங்களா? ஆமாம் ஆமாம், வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பொறுத்தவரையில். பட் நம்ம காணிக்க விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு இது வந்து 10 மாதம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு குழந்தை வந்து அழகாக அதுக்கப்புறம் ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அதை ரசிக்க முடியாது. அதோட ஒவ்வொரு பார்ட்டாக தான் வந்து உருவாகிட்டே இருக்குது. ஸோ இது பிஃபோரை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஆளுக்கும் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடம் அங்கே அவங்களுக்கு கிடையாது, இன்க்ளூடிங் ப்ரொடியூசருக்கே கிடையாது. ப்ரொடியூசருக்கு கூட நாங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது, இதை இப்படி கரெக்ஷன் பண்ணி அந்த ஃபைனல் கரெக்ஷன் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி பண்ணி அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து எப்பவுமே யாருமே அலோவ் பண்ணுறதே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி ஓப்பனாக சொல்லிடுவேன், முடிச்ச பிறகு காணிக்கிறேன் சார் அப்படின்னு. அவங்களும் ஆர்வத்தில் இந்த ஷார்ட்டை நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு அப்படி உணர்வு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்குன்னு 2 ஷார்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு காமிக்கலாம். சரி, கரெக்ட். எப்போவுமே அது மாதிரி அந்த படத்தை முழுசாக எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வரும்போது தான் அதோட இதே தீவிரமே தெரியும் இல்லையா? அது ரொம்ப முழுமையாக பார்க்க முடியும். இன்னும் உங்களுடைய அப்கமிங் மூவிஸ் பற்றி நிறைய சொன்னீங்க. என்னெல்லாம் 7Gலேருந்து எல்லாம் லிஸ்டெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இது மாதிரி இது 2024 போலவே 23 முடித்தது தான் நம்ம இதெல்லாம் வரும். இது மாதிரி பெரும் சாதனைகளை நீங்கள் இந்த இதில் செய்யணும் அப்படிங்கிறது மக்களோட விருப்பம், வாழ்த்துக்கள். இதே தான் நாங்கள் வந்து விவித் பாரதிலையும் சொல்கிறோம். எங்களுக்காக உங்களோட இந்த நிச்சயமாக ஒரு பணி சுமை மிக்க வேலை தான் உங்களோடது இல்லையா? அதுலேயும் வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் லைவாக நம்ம ஸ்டுடியோக்கே வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நிச்சயமாக மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை வந்து விலை மதிக்க முடியாத நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணியிருக்கீங்க. எங்களோட நேரத்தை நீங்கள் ரொம்ப அற்புதமாக மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றி. மேலும் மேலும் நீங்கள் இந்த துறையில் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி மேடம், நன்றி, தேங்க்ஸ் லாட்.